அடுத்த மட்டும் எனக்கு கொஞ்சம் மீண்டும் ஓகே ஆயினா. விளங்கப்படுத்தி. ஓகே ஓகே ஓகே, நாங்க பார்ப்போம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஆட்கள் ஜாயின் பண்ணி கொண்டிருக்காங்க. ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுவோமா இந்த மாதிரி? ஓகே சார், வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணலாம் சார். ஓகே. ஓகே, ஸோ எல்லாருக்கும் குட் ஈவினிங். நாங்கள் இந்த பாடத்தில் பார்த்தது சடப்பொருட்கள்ங்கிற பாடத்தில் நாங்கள் பார்த்த விஷயம் ஓகே. ஓகே, சடப்பொருட்களோட கட்டமைப்புல நாங்க பார்த்தது அடிப்படை விஷயங்கள் இருக்கு. சடப்பொருட்கள் என்றால் என்ன அப்படிங்கிற விடயம். ஓகே, சடப்பொருட்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், கிரேட் 6, 7, 8 படிச்சிருக்கலாம். திணிவை கொண்டது வெளியில் இடத்தை அடைப்பதுதான் சடப்பொருட்கள். இதுதான் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த பாடத்தின் அடிப்படையில பார்த்தது அதுதான். முதலாவது பார்த்தது சடப்பொருட்கள் என்பது திணிவை கொண்டது வெளியில் இடத்தை அடைப்பது சடப்பொருட்கள் என்று பார்த்தது. பிறகு சடப்பொருட்களோட பௌதிக நிலைகள் திண்மம், திரவம், வாயு என்று பார்த்தோம். பிறகு அந்த திண்மம், திரவம், வாயுக்களுக்கு உதாரணம் உங்களுக்கு தெரியும், அது பிரச்சனை இருக்காது. ஸோ சடப்பொருட்களோட வகைகள் தான் இங்கே கிரேட் 8ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த வகையில சடப்பொருட்களோட வகைகள் தூய பதார்த்தம், தூயதல்லாத பதார்த்தம் என்று இரண்டா பிரிப்போம். சடப்பொருட்களோட வகைகள் தூய பதார்த்தம், தூயதல்லாத பதார்த்தம் என்று இரண்டா பிரிப்போம். இந்த தூயதல்லாத பதார்த்தத்தை நாங்கள் கலவைகள் என்று சொல்லுவோம். தூய பதார்த்தம், தூயதல்லாத பதார்த்தம், அது கலவை என்று சொல்றது. அப்ப தூய பதார்த்தம் என்றா குறித்த ஒரு ஆக்கக்கூறினை மாத்திரம் கொண்டதுதான் தூய பதார்த்தம். குறித்த ஒரு ஆக்கக்கூறினை மாத்திரம் கொண்டது தூய பதார்த்தம். இப்போ தூய பதார்த்தம் என்பது குறித்த ஒரு ஆக்கக்கூறினை மாத்திரம் கொண்டது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஆக்கக்கூறுகளை கொண்டது கலவைகள் என்று படிக்கிறோம். இந்த தூய பதார்த்தம் கிரேட் 8ல படிச்சது ஞாபகம் இருக்காது. இப்ப தூய பதார்த்தம் என்பது ஒரு குறித்த ஆக்கக்கூறினை மாத்திரம் கொண்டது, 2க்கு மேற்பட்ட ஆக்கக்கூறுகளை கொண்டது கலவைகளாக சொல்லப்படுது. தூய பதார்த்தத்தை நாங்க ரெண்டா பிரிப்போம், மூலகங்கள், சேர்வைகள் என்று பிரிப்போம். மூலகம் என்றா பௌதிக ரசாயன ரீதியில் மேலும் பிரிக்க முடியாத குறித்த இயல்புக்கு பொறுப்பானதுதான் மூலகங்கள். மூலகங்கள் என்றா பௌதிக ரசாயன ரீதியில் மேலும் பிரிக்க முடியாத குறித்த இயல்பை கொண்ட பதார்த்தங்கள் மூலகங்கள்னு சொல்லுவோம். இப்போ மூலகத்தில் நீங்க விளங்கிக் கொள்ளணும், ரசாயன பௌதிக ரீதியில் மேலும் பிரிக்க முடியாதது அப்படின்னு நினைவில் வச்சுக்கொண்டீங்கன்னா சரி, மூலகம். இந்த மூலகங்கள் சேர்வதனால உருவாறதான் சேர்வைகள். மூலகங்களின் சேர்க்கை தான் சேர்வைகள். உதாரணத்துக்கு ஒரு மூலகம் போடுவோம். கார்பன் என்பது ஒரு மூலகம். சி என்றா கார்பன், ஓ என்றா ஆக்சிஜன். சிங்கிறது கார்பன் மூலகம், ஓ என்பது ஆக்சிஜன் மூலகம். இந்த கார்பன் மூலகம் என்பது ஒரு குறித்த இயல்பை கொண்டது, மேலும் ரசாயன பௌதிக ரீதியில் பிரிக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். இந்த கார்பன் மூலகமும் ஆக்சிஜன் மூலகம் சேர்றதால வார கார்பனீர் ஆக்சைடு என்பது ஒரு சேர்வை. பாருங்க, கார்பனீர் ஆக்சைடு என்பது சேர்வை.
பாருங்க, கார்பன் மூலகமும் ஆக்சிஜன் மூலகமும் சேர்றதால வாரது சேர்வை. பார்த்து சார் கொள்ளுங்க. அப்ப நீர் இதுல எது சார் வரும்? ரைட், நீர் எங்க வரும்? H2O-ன்றது. H2O என்றா நீர். H2O என்றா நீர். அப்போ H என்பது ஹைதரசன் மூலகம், O என்றா ஆக்சிஜன் மூலகம். அப்ப H மூலகம், O மூலகம். மூலகம் சேர்றதால வார H2O என்பது நீர். நீர் ஒரு சேர்வை என்றா இப்படிதான் பார்க்கணும். தூய நீர் ஒரு சேர்வை. அது என்ன தூய நீர் பரா? சுத்தமான நீரா? சுத்தமான நீர் சார், எதுவும் கலக்கப்படாத சார். அப்ப நாங்க வீட்டுல கொதிக்க வச்சு குடிக்கிற நீர் சுத்தமான நீர், அப்படித்தானே இல்லையா? ஓம் சார். தூய நீர் என்பது சுத்தம் அசுத்தம் அப்படிங்கறத தாண்டி தூய நீர் என்பது காய்ச்சி வடிக்கப்பட்ட நீரை தான் நாங்க தூய நீர் என்று சொல்லுவோம். அதாவது எந்த விதமான கனியுப்பையும் கொண்டிராத நீர். தண்ணீரை சூடாக்கி ஆவியாக்கி பெறப்படுற அந்த நீர் தான் தூய நீர். காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர். கனியுப்பு இல்லாம இருக்கிறது நல்லதா, இருக்கிறது நல்லதா? இல்ல கனியுப்புகளோட இப்ப நாங்க குடிக்கிறதாயினா டெப் வாட்டர் தானே குடிக்கிறோம். ஆற்று நீர், குழாய் நீரை தானே குடிக்கிறோம். அதுல நிறைய கனியுப்புகள் காணப்படுது. அந்த கனியுப்புகளோட குடிக்கிறது எங்களுக்கு நன்மை. சொல்றதா சார்? விலங்கல்ல லைன் வாட்டர்னு சொல்லுவாங்க, அதா? ஓ, அதுவும் சரிதான். சாதாரண நாங்க குடிக்கிற நீர்ல நிறைய கனியுப்புகள் இருக்கு, அது எங்களுக்கு நன்மை. ஃபில்டர் வாட்டர் வந்து உடலுக்கு நன்மையா தீமை பயக்குமா? இல்ல ஃபில்டர் வாட்டரும் நல்லவே. ஏன் அப்படி ஒரு டவுட்? அது வந்து அதுவும் வந்து வடித்தெடுக்கப்படுறது தானே, அப்ப அதுலயும் கணிப்புகள் இருக்காது தானே? இல்ல கனி வடிக்கிறதால ஐனா நல்ல ஒரு கேள்வி. நீரை நீங்க வடிக்கிறதால கனியுப்புகள் அகலாது. அதுல இருக்கக்கூடிய தூசு துணிக்கைகள், நுண்ணங்கிகள் அகலும். ஓகே சார். ஏன்னா கனியுப்புகள் நீர்ல கரைஞ்சிருக்கும், அது அகலாது. ஓகே. அப்போ காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் சேர்வை. பட் நாங்க குடிக்கிற டெப் வாட்டர் வந்து சேர்வை அல்ல, கலவை. என்னடா, நீரும் கனியுப்பும் கலந்திருக்கும். நீர் என்பது ஒரு பதார்த்தம், கனியுப்பு என்பது இன்னொரு பதார்த்தம். இரண்டுக்கு மேற்பட்ட பதார்த்தங்கள் சேர்ந்து அதை நாங்க கலவை என்று சொல்லுவோம். டவுட் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கலவைகளை இரண்டா பிரிப்போம். நாங்க படிக்க இருக்கிறோம். ஏகவின கலவை, பல்லின கலவை என்று இரண்டு வகையா பார்க்க இருக்கிறோம் பின்னாடி. இதான் சடப்பொருட்களோட வகைகள். இதை பத்தி கிரேட் 8ல இருக்கு, இருந்தாலும் இங்கதான் கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கு. இந்த பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, கார்பன். கார்பன் என்ற மூலகம் சி. அப்ப எவ்வாறு இந்த மூலகங்கள் எழுதப்படுதுண்டா, மூலகத்தின் ஆங்கில பெயர், சரி, மூலகத்தின் ஆங்கில பெயரை டைப் பண்றது, எழுதுறது. எஸ், வாங்க. ஓகே, இப்ப இந்த ஒரு மூலகத்தின் ஆங்கில பெயர் எழுதி அந்த முதல் எழுத்த மூலகமாக பாவிக்கலாம். கார்பன் மூலகம் வந்து சி, ஹைதரசன் மூலகம் வந்து H, ஆக்சிஜன் மூலகம் வந்து O. அப்ப கார்பன் மூலகம், ஹைதரசன் மூலகம், ஆக்சிஜன் மூலகம், இது மூன்று மூலகங்களும் சேர்றதால வாரது சேர்வை. அப்போ குளுக்கோஸ் ஒரு சேர்வை. இந்த பாருங்க இருக்கு, குளுக்கோஸ்ல 6 கார்பனும் 12 ஹைதரசனும் 6 ஆக்சிஜனும் சேர்ந்திருக்கும். அப்போ குளுக்கோஸ் ஒரு சேர்வை. மெத்தேன் ஒரு சேர்வை. மெத்தேன் என்றா கார்பன் மூலகமும் ஹைதரசன் மூலகம் சேர்றதால வார சேர்வை தான் மெதேன். மெதேன் என்றா உயிர்வாயு, பயோகேஸ். நாங்க படிச்சிருக்கிறோம் மெத்தனோகோக்கஸ். அது இந்த பாருங்க இருக்கு, செப்பு, இரும்பு, கந்தகம், ரசம், வெள்ளி, குளோரின், அலுமினியம், கார்பன், இதெல்லாம் மூலகங்கள். இவை எல்லாமே மூலகங்கள், சேர்வைகளோ அல்லது கலவைகளோ அல்ல, மூலகங்கள். இதை அடுத்து பார்த்தது, இது ஒரு கேள்வி கொடுத்திருந்தேன் இல்லையா, கேக் வந்து நான் கடந்த கிளாஸ் கொடுத்தேன் இல்லையா, கேக் ஒரு சேர்வை இல்லையா, சேர்வையா?
கேக் என்ன? சார் ஒரு சேர்வை. சேர்வேண்டா மூலகங்கள் சேர்ந்தாதான் சேர்வை. கலவை சார். கலவை. கேக் தயாரிக்க கோதுமை மா, சீனி, பட்டர், முட்டை எல்லாம் உண்டா போடுறோம், பொருட்கள் எல்லாம் சேர்க்கிறோம், அது ஒரு கலவை. கார்பனீரோக்சைடு ஒரு சேர்வை, செய்து கடந்த கிளாஸ் செய்தது. ஆக்சிஜன் என்பது மூலகம், இரும்பு என்பது மூலகம், ஆக்சிஜன் வாயு என்பது சேர்வை. பலப்பானம் என்பது ஒரு கலவை, கடல் நீர் நிறைய பொருட்களை கொண்டது கலவை. குளுக்கோஸ் ஒரு சேர்வை. சீனி கரைசல் ஒரு கலவை, கரைசல் தண்ணியும் சீனியும் சேர்ந்தது. மெதேன் ஒரு சேர்வை. கார்பன் என்பது மூலகம், பழக்கலவை, ஃப்ரூட் சலட் ஒரு கலவை. சோடியம் ஹைட்ராக்சைடு என்பது ஒரு சேர்வை. காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் இப்ப நாங்க பேசணும், அது ஒரு சேர்வை. பெட்ரோல் ஒரு சேர்வை, பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப சேர்வைகள் என்ன, மூலகம் என்னங்கிற சொல்லப்பட்ட ஒரு பயிற்சி தான் இது. நான் கடந்த கிளாஸ்ல செய்த பயிற்சி இது. அடுத்த விஷயம், இந்த சடப்பொருட்கள் சம்பந்தமா நாங்க பேசும்போது சடப்பொருட்கள் யாவும் துணிக்கைகளால் ஆனவை என்று கிரேட் 8ல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சடப்பொருட்கள் யாவும் துணிக்கைகளால் ஆனவை. அங்கு துணிக்கை என்று படிக்கிறோம், அந்த துணிக்கைக்கு தான் இங்க பெயர் வைக்கப்படுது அணுக்கள், அணு என்று சொல்லப்படுது. சகல சடப்பொருட்களும் அணுக்களால் ஆனவை. அப்ப அந்த அணு சம்பந்தமாக ஜான் டால்டன் என்ற ஆய்வாளர் பல விடயங்களை முன்வைக்கிறார். அணு என்றா என்ன அப்படிங்கிறத முன்வைக்கிறார். அவர் சொன்ன விஷயங்களை சும்மா லைட்டா பார்த்து கொண்டீங்கன்னா போதும். அணு என்பது மிகச்சிறியது, அது மேலும் பிரிக்க இயலாது என்று சொல்றார் டால்டன் சொல்றார். அணு என்பது ரொம்ப சின்னது, அது அதுக்கு பிறகு அது இன்னும் பிரிச்சு பார்க்க இயலாது என்று சொல்றார். அணு ஒன்றை எங்களால புதிதாக உருவாக்கவும் முடியாது, இருக்கிற ஒரு அணுவை எங்களால் அழிக்கவும் முடியாது என்று சொல்றார். அணுக்கள் சேர்ந்துதான் சேர்வைகள் வரும் என்று சொல்றார். ஒரு மூலகத்தில் உள்ள அணுக்கள் எல்லாம் ஒரே மாதிரியானவை அப்படிங்கிற கூற்று, 4 கூற்றுகள் சொல்லியிருக்கார் அவர் டால்டன் சொன்னது என்னடா, அணு என்பதை மேலும் பிரிக்க இயலாது, அணுக்கள் சேர்ந்து சேர்வைகள் உருவாகுது, அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதே மாதிரி ஒரு மூலக அணுக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அப்போ அந்த அணுவை பிரிக்க முடியாது என்று சொன்னதுக்கு பிற்காலத்துல அணுவை பிரித்து அணுக்குள்ள என்னென்ன இருக்குது என்று பார்த்துட்டாங்க. புரோத்தன், இலத்திரன், நியூத்திரன் என்று 3 துணிக்கைகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய துணிக்கைகள் இருக்கு, எங்களுக்கு 3 தான் சிலபஸ்ல இருக்கு. அணு அப்படித்தானே, அணு ஒன்றை உடைச்சா அணுக்குள்ள என்னென்ன இருக்கலாம், அணுக்குள்ள இருக்கக்கூடியது இந்த துணிக்கைகள் இருக்கும், உப துணிக்கைகள். புரோத்தன், இலத்திரன், நியூத்திரன். புரோத்தன் என்பது நேர், ஒரு நேர் வகையான துணிக்கை. இலத்திரன் என்பது மறை வகையான துணிக்கை. நியூத்திரன் என்பது ஏற்றம் இல்லை, நேரும் இல்லை, மறையும் இல்லை, நடுநிலை. புரோத்தண்ட திணிவு உண்டு, நியூத்திரண்ட பாரமும் உண்டு, இலத்திரண்ட பாரம் 1840 உண்டு. அப்ப மிக சின்ன பாரம் தான் இலத்திரன் கொண்டது. சோ இதெல்லாம் கொண்டு அணு எப்படி இருக்கும்னு வடிவமைச்சிருக்கிறாங்க. அதை வடிவமைத்த பெருமை இவர்களை சாரும். ரதபோர்ட், என்எஸ் ரதபோர்ட். எங்களுக்கு ரதபோர்ட் போதும், நீல் போர் தேவையில்லை, 10ல போய் படிப்போம். அப்ப அணுவோட கட்டமைப்பை முன் வச்சவர் வந்து என்எஸ் ரதபோர்ட் அப்படிங்கிறது எங்களோட சிலபஸ்ல இருக்கிற விஷயம். என்எஸ் ரதபோர்ட். அப்ப என்எஸ் ரதபோர்ட் சொன்ன மாதிரி ஒரு பார்ப்போம் நாங்க. இந்த விஷயமும் நான் கடந்த கிளாஸ்ல பார்த்தது. இது ஒரு மூல குறியீடு என்றால் கே என்றா பொட்டாசியம். ஏன் பொட்டாசியத்துக்கு கேண்டு வந்தது, என்ன காரணம்? பொட்டாசியத்துக்கு ஏன் கேண்டு வந்தது? பொட்டாசியம் இப்படித்தான் எழுதப்படும். அதுண்ட இலத்தீன் மொழியில வந்து கீழே ஸ்டார்ட் ஆகும் பேரு, அதனால. உண்மையில பொட்டாசியம் ஆங்கிலத்தில் எழுதுனா PO அப்படிதான் போட்டு எழுதணும், பி என்று தான் வந்திருக்கணும் குறியீடு. ஆனால் பொட்டாசியத்தின் லத்தீன் பெயர் கலியம், கேல ஸ்டார்ட் ஆகுது, எனவே கே என்று போட்டிருக்காங்க பொட்டாசியத்தின் குறியீடு. சோ இந்த பொட்டாசியத்தின் குறியீடுல உங்களுக்கு தெரியணும்,
பொட்டாசியம்ங்கிற குறியீடுல கீழே தரப்படக்கூடிய இந்த இலக்கத்துக்கு பேர் அணுவெண், மேலே தரப்படக்கூடிய இந்த எண்ணுக்கு பேர் திணிவெண். அணுவெண், திணிவெண். இந்த அணு எண்கள் சம்பந்தமா படிச்சோமா பிள்ளைகள் கடந்த கிளாஸ்? எக்ஸ்கியூஸ் மீ சார். பரா சொல்லுங்க. சார் சோடியம் குளோரைட் வந்து எதுல சார் சேரும் கொஞ்சம் சொல்லுங்களா? கொஞ்சம் விளக்கப்படுத்தி சோடியம் சொல்லுங்களா? குளோரைட் எதுல சார் வரும்? மூலகங்கள்லயா அப்படி சேர்வைகள்லயா? கேக்குறீங்களா? சேர்வைகள்ல தானே? வாரம் பாப்போம். 1 minute. சோ இந்த பொட்டாசியத்தின் அணுவெண் 19. அணுவெண் என்பது என்ன ஞாபகம் இருக்கா படிச்சது? புரோத்திரன்களின் எண்ணிக்கை. ஒரு அணுவில் காணப்படும் புரோத்திரன்களின் எண்ணிக்கை அணுவெண் எனப்படும். ஒரு அணுவில் காணப்படும் புரோத்திரன்களின் எண்ணிக்கை அணுவெண் எனப்படும். அப்ப அணுவெண் 19 என்றா அது புரோத்திரன்களின் எண்ணிக்கை. ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோத்திரன்களும் இலத்திரன்களும் ஒரு அணுவில் சம எண்ணிக்கையில் காணப்படும். ரெண்டா என்ன அர்த்தம்? இந்த 19 தான் அணுவெண், 19 தான் புரோத்தன், 19 தான் இலத்திரன், எல்லாம் சமன். இந்த 39 என்பது திணிவெண். அது என்னன்னு கேட்டா புரோத்திரனையும் நியூத்திரனையும் கூட்ட வாரது. ஆல்ரெடி நாங்க புரோத்தன் கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை புரோத்தன்? 19. ஓகே, புரோத்தன் 19 என்றால் நியூத்திரன் எத்தனை இருக்கும் என்று நினைக்கிறீங்க? 10 சார். 10? சாரி சார், 20. 20. இது கண்டுபிடிக்க தெரியணும். இது சார்ந்த கேள்விகள் கிரேட் 9 விளங்கலைனா புரோத்ரன் வந்து நியூத்ரன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது என்னண்டா இதுல ஒரு ஃபார்முலா இருக்கு. கீழே தாரது அணுவெண், அந்த அணுவெண்ணும் புரோத்திரனும் சமன். அந்த புரோத்திரனும் இலத்திரனும் சமன். என்ன அர்த்தம்? அணுவெண் 19 என்றால் அணுவெண் 19 என்றா புரோத்தனும் 19, இலத்திரனும் 19, அணுவெண்ணும் 19 என்று அர்த்தம். மேல இருக்கிற அந்த 39ங்கிற இலக்கம் அதுக்கு பேர் திணிவெண். அது பாத்தீங்கன்னா புரோத்திரனையும் நியூத்திரனையும் கூட்ட வாரது. அப்ப திணிவெண் 39 என்றால் புரோத்தன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளவு? 19. அப்ப நியூத்திரன் எவ்வளவு இருக்கணும்? 20 இருக்கணும். இலகுவாக இந்த திணிவெண்ல இருந்து அணுவெண்ண கழிச்சு கண்டுபிடிக்கலாம் எங்களால. ஓகே, இது இவ்வளவு கடந்த கிளாஸ்கள்ல நாங்க பார்த்தது நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து நாங்க பார்க்க வேண்டி இருக்கிறது, நான் நினைக்கிறேன் இந்த அணுவோட கட்டமைப்பும் வீடியோ காட்டியிருந்தேன். ஓகே, இந்த பாருங்க ஒரு அணுவோட கட்டமைப்பும் வீடியோ காட்டியிருந்தேன் கடந்த கிளாஸ்ல. எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் தான் அணு மாதிரிய முன் வச்சிருக்கிறார். இந்த பாருங்க, அந்த அணு மாதிரிக்கு பெயர் கோள் மண்டல மாதிரி அல்லது கோளக மாதிரி என்று சொல்லுவாங்க. ஒரு அணுவோட மாதிரியில பாருங்க, ஒரு அணுவுக்கு நடுமையத்துல ஒரு கரு இருக்கு. இந்த கரு ஒன்று இருக்கு. கருக்குள்ள இருக்கிறவர் புரோத்திரனும் நியூத்திரனும். கருவை சுற்றி ஒரு வெளி, வெட்ட வெளி ஒன்று இருக்கு. அந்த வெளிக்குள்ள காணப்படுறது இலத்திரன்கள். அப்போ ஒரு அணு ஒன்று எடுத்துக்கொண்டா பாருங்க, அணுவுக்கு கரு என்று ஒன்று இருக்கு. கருக்குள்ள புரோத்தனும் நியூத்திரனும் காணப்படுது. சுத்தி வெட்ட வெளியில ஒரு வட்டமான ஒரு நீள்வட்ட பாதையில இலத்திரன்கள் அவ்வாறு சுழண்டு கொண்டு இருக்கு. இப்ப நாங்க சொல்லுவோமே இதுக்கேன் கோள் மண்டல மாதிரி என்று கட்டமைப்பு வந்ததுண்டா, எங்களுக்கு தெரியும் சூரியன் நடுவுல இருக்க கோள்கள்லாம் சூரியனை சுழண்டு கொண்டு இருக்கு, சுழண்டு சுற்றி கொண்டு இருக்கு இல்லையா? ஏன் கோள்கள்லாம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு காரணம் என்ன?
அதுல சூரியன் ஈர்ப்பு சக்தி. சூரியனின் ஈர்ப்பு. அதுபோல அணுவுக்கு கரு என்று ஒன்று இருக்கு. கருக்குள்ள சூரியன் வந்து புரோட்டானும் ஈர்ப்பு இருக்கு சார் சூரியன்ல, எஸ் அதனாலதான் சார் அது சுத்திட முடியும். அணுண்ட கருவுல புரோத்தனும் நியூத்திரனும் காணப்படுது. புரோத்தன் நேரேற்றம் நாங்க ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். புரோத்தன் நேர். இந்த கருவை சுற்றி வெளியில் காணப்படுறது இலத்திரன். இலத்திரன் மறை. அப்ப நேரும் மறையும் என்ன செய்யும்? சுழன்று கொண்டிருக்கும். நேரும் மறையும் என்ன செய்யும்? நேர்மறை என்ன செய்யும்? கிரேட் ஏழாம் ஆண்டுல நிலைமின்னெல்லாம் படிச்சிட்டோம். ஐநா என்ன? வடமுனை என்ன செய்யும்? வடமுனை தென்முனை என்ன செய்யும்? நல்லும் சார். வடமுனை தென்முனையை கவரும். அதே போல நேர்மறையை கவரும். தள்ளாது சார், தள்ளும் சார். வடமுனையும் தென்முனையும் தான் கவரும். நேரும் மறையும் கவரும். ஆக புரோத்தன் இலத்திரனை கவரும். ஆகவே இலத்திரன் அந்த வெளியே விட்டுட்டு வெளியே போகாம சுத்தி கொண்டு நான் நினைக்கிறேன் கடந்த கிளாஸ் வீடியோ காட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நாங்க அதுல பார்க்க வந்தது சேர்வைகள் சம்பந்தமா தான் பார்த்தேன். நாங்க பாருங்க, உங்களுக்கு பிரசன்டேஷன் ஷேர் பண்றேன். இன்றைக்கு தான் படிக்கணும். நாங்க அணுக்கட்டமைப்பு ஆல்ரெடி பார்த்தாச்சு. அணுக்கட்டமைப்பு ஒரு திரும்ப பார்த்தாலும் பரவாயில்லை. ஓகே, அணுவோட கட்டமைப்பை பொறுத்த வரையில எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் சொன்ன மாதிரியை தான் நாங்க படிக்கிறோம். அணு என்பதுக்கு கரு என்று ஒன்று இருக்கு. கருவை சுத்திய ஒரு வெளி, ஒரு வட்ட வெளியில் இலத்திரன்கள் சுழண்டு கொண்டு இருக்கு. இதுல இலத்திரன்கள் சுழண்டு கொண்டு இருக்கு. கருக்குள்ள புரோத்திரனும் நியூத்திரன்களும் காணப்படுது. இந்த புரோத்திரன் இலத்திரனை கவர்ந்து இருக்கிறதால இலத்திரன் இப்படி சுத்தி தான் வரும், வேற எங்கேயும் போகாது. வட்டப்பாதையில சுத்தி வரும்படி. சரியா? இது அணுக்கட்டமைப்பு. இதனை முன் வச்சவர் எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். ஞாபகம் வைங்க, எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட். அதே மாதிரி அணுவின் உபத்துணிக்கைகள் என்னென்ன இருக்குதுண்டா, புரோத்தன் இருக்கு நேரேற்றம் கொண்டது, இலத்திரன் இருக்கு மறையேற்றம் கொண்டது, நியூத்திரன் இருக்கு அது ஏற்றமற்றது, நேருமல்ல மறையும் அல்ல. இதுவும் நடுநிலை. நேருமில்ல மறையுமில்ல நடுநிலை என்று சொல்லலாம். அடுத்து நாங்க பார்க்க போறது மூலக்கூறுகள் சம்பந்தமா பார்க்க போறோம். அது என்ன மூலக்கூறுண்டா, அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்க்கை அடைவதால உருவாகிறது தான் மூலக்கூறுகள். உதாரணமா இப்ப பார்ப்போம். கார்பன் என்ற மூலக அணுவும் ஆக்சிஜன் என்ற மூலக அணுவும் சேர்றாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப கார்பன் ஒன்றும் ஆக்சிஜன் இரண்டும் சேருதென்றால் அதால வார சேர்வை அல்லது மூலக்கூறு கார்பன் 1 ஆக்சிஜன் 2. இது நம்ம கார்பனீர் ஆக்சைடு என்று சொல்லுவோம். கார்பனீர் ஆக்சைடு வாயு. அப்ப இந்த உலகத்துல கார்பனீர் ஆக்சைடு வாயு எவ்வாறு உருவாகுதுன்னு கேட்டா, எஸ் தெரிஞ்ச மழை பெய்யறதால ஒழுங்கா ஒன்னும் கேக்குது இல்ல சார். ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். ஓகே தானே உங்களுக்கு இல்லையா? சரி சார். ஓகே ஓகே. மழையா இருந்தா கொஞ்சம் இடி மின்னல் இருந்தா நீங்க லீவ் ஆகுறது தான் பெட்டர். ஓகே, என்னன்னு கேட்டா கார்பன் மூலக அணுவும் ஆக்சிஜன் மூலக அணுவும் சேர்றதால வாரதான் கார்பனீர் ஆக்சைடு. இப்படித்தான் உலகத்துல இருக்க எல்லா பொருட்களும் உருவாயிருக்கு. இப்ப வாரன் ஃபராட டவுட்டுக்கு, சோடியம் என்ற மூலக அணுவும் குளோரின் என்ற மூலக அணுவும் சேர்றதால வந்ததுதான் சோடியம் குளோரைட்டு, நாங்க சாப்பிடுற உப்பு. அப்ப சோடியம் என்பது மூலகம், குளோரின் என்பது மூலகம். மூலகமும் மூலகமும் சேர்றதால வாரதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சேர்வைகள். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மூலகங்கள் சேர்ந்தா அதை நாங்க சேர்வைகள் என்று சொல்லுவோம். சேர்வைகள் மூலக்கூறுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வார்த்தைகள் தான், குழப்பிக்கொள்ள வேணாம். ஸோ இந்த கார்பனும் ஆக்சிஜனும் பாருங்க ஒரு எளிய விகிதத்துல 1:2 விகிதத்துல இணைஞ்சு கார்பனீர் ஆக்சைடு வாயுவை உருவாக்கி இருக்கு. ஆக இந்த கார்பனீர் ஆக்சைடு என்பது ஒரு மூலக்கூறு, சேர்வை என்று சொல்லலாம். பிள்ளை மூலக்கூறு அல்லது சேர்வை என்று சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க
H என்ற ஐதரசன் அணுவும் ஐதரசன் மூலக அணுவும் சேர்ந்து ஐதரசன் வாயுவை உருவாக்குகின்றன. H2 என்ற ஐதரசன் வாயு. இந்த ராக்கெட் போகுது தானே, விண்வெளி ஆராய்ச்சி செய்ய ராக்கெட்டுகள் அனுப்புறாங்க, சந்திரனுக்கு செவ்வாய்க்கிழமை அனுப்புறாங்களே, அந்த ராக்கெட்டுகள் பயணிப்பதற்கு எரிபொருள் அவசியம். அந்த ராக்கெட்டுகள்ல பாவிக்கிற எரிபொருள் பெட்ரோலோ டீசலோ கிடையாது, ஐதரசன் வாயு. அந்த ஐதரசன் வாயு எவ்வாறு உருவாகுதுன்னு கேட்டா, 2 ஐதரசன் மூலக அணுக்கள் சேர்றதாலதான் உருவாகுது. அப்ப ஐதரசன் மூலக அணுவும் ஐதரசன் மூலக அணுவும் சேர்றதால ஐதரசன் வாயு தோன்றுகின்றது. இதனை நாங்க மூலக்கூறு என்று சொல்லுவோம். இதுக்கு அழகான இன்னொரு பெயர் இருக்கு, மூலக மூலக்கூறு. மூலக மூலக்கூறு இதன் முக்கியம், மூலக மூலக்கூறு. ஏன் அப்படி பேர் வந்ததுண்டா, இரண்டும் எப்படியான மூலகம் என்று பாருங்க. இரண்டும் எப்படியான மூலகம், இது ஐதரசன் மூலகானு, இதுவும் ஐதரசன் மூலகானு, இரண்டுமே ஒரே மூலக அணுக்கள். ஒரே மூலக அணுக்கள் சேர்றதால வாரதை நம்ம சொல்லுவோம் மூலக மூலக்கூறு. இன்னொன்னு காட்டுறேன் பாருங்க. ஆக்சிஜன் மூலக அணுவும் சேர்றதால வாரதுதான் ஆக்சிஜன் வாயு. நாங்க சுவாசிக்கிற ஆக்சிஜன் வாயு, அதோட குறியீடு O2 என்று போடுவோம். O2 ஆக்சிஜன் வாயு. அப்ப பாருங்க, பாவிக்கப்பட்ட 2 மூலக அணுக்களும் ஒரே மாதிரியானவை. எனவே ஆக்சிஜன் வாயு மூலக மூலக்கூறு என்று சொல்லுவோம். விளங்குதா? மூலக மூலக்கூறு என்னன்னு விளங்குதா? ஒரே மூலக அணுக்கள் சேர்க்கை அடைவதால உருவாகிறதான் மூலக மூலக்கூறு. ஆக்சிஜன் வாயு, ஐதரசன் வாயு, நைதரசன் வாயு, புளோரின் வாயு, குளோரின் வாயு, நிறைய இருக்கு. அதே மாதிரி முதல்ல போட்டனே, கார்பன் மூலக அணுவும் ஆக்சிஜன் மூலக அணுவும் சேர்றதால வாரதுதான் கார்பனீர் ஆக்சைடு மூலக்கூறு. இது மூலக மூலக்கூறு என்று சொன்னா சரியா? இல்லை. ஏண்டா கார்பன் என்பது வேறு மூலகம், ஆக்சிஜன் வேறு மூலகம். ஆக இதை நாம சொல்லுவோம் சேர்வை மூலக்கூறு. சேர்வை என்று சொல்லலாம், சேர்வை மூலக்கூறு. சேர்வை மூலக்கூறு வெவ்வேறு மூலக அணுக்கள் சேர்ந்தா சேர்வை மூலக்கூறு என்று சொல்லுவோம். உதாரணமா இப்ப நீங்க கேட்டீங்க, நீர் ஐதரசன் வாயுவும் ஆக்சிஜன் வாயுவும் சேர்றதால வாரதுதான் நாங்க குடிக்கிற நீர் H2O. நீரின் உருவாக்கத்துக்கு ஒரே மூலக அணுக்கள் சேர்ந்திருக்கா, வெவ்வேறு மூலக அணுக்கள் சேர்ந்திருக்கா? வெவ்வேறு மூலகங்கள் சேர்ந்து நீரை நம்ம சொல்லுவோம் சேர்வை மூலக்கூறுகள் என்று சொல்லுவோம். பார்த்துக்கொள்ளுங்க, சேர்வை மூலக்கூறு என்று சொல்லுவோம். அது சம்பந்தமான சின்ன நோட் ஒன்றை பார்த்துட்டு வந்துருவோம். இந்த வாரம் தந்திருக்கிறாங்க, ரொம்ப அழகா. நோட்ஸ் தர மாட்டீங்களா சார்? பரா நோட்ஸ் வேணுமா சார்? நீங்க படிச்சு தந்துட்டு குரூப்ல வந்து நோட் போட்டா எழுதி கொள்ளுங்க. தர மாட்டாங்க சார். பரா என்ன கேக்குறீங்க? ஸ்கூல்ல தர மாட்டாங்களா நோட்? ஸ்கூல்ல எல்லாம் மிச்சம் தரது இல்ல சார். அப்படின்னா இந்த வருஷம் தரவே இல்லை. ஓகே, இப்ப எப்படி செய்வோம் பரா, என்னண்டா இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு 20 வினாக்களை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். குரூப்ல செட் பண்ணுங்க சார். நாங்க ஃப்ரீ டைம்ல அந்த 20 வினாக்களுக்கான விடைய நீங்க புத்தகத்துல இருந்து தேடி எடுங்க. ஓகே சார். உங்களுக்கு நோட் கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே சார், நீங்க சென்ட் பண்ணுங்க. ஓகே. இன்னொன்று, இந்த சில மாணவர்கள் யோசிக்க கூடும், என்னடா சார் இந்த பாடத்தை இவ்வளவு போயிட்டு இருக்கிறாரு, யாரு கேட்பா தெரியுமா? சாஜிதா யோசிப்பாங்க. சார் ஃபாரிக் யோசிக்கிறார், சைலண்டா இருக்கிறார் ஃபாரிக். சார் நான் எல்லா கிளாஸும் வந்தது, நான் சார் இதே பாடத்தை திரும்பி ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருக்கிறீங்கன்னு ஃபாரிக் யோசிக்கிறது எனக்கு கேட்குது. அதே மாதிரி முஃப்தியாக மட்டும் இருக்கிறாங்க, அவங்களும் அப்படிதான் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு ஹாபி நான் வர இல்லை, சாஜிதா வந்தாங்க, அழகான இல்லை, மழையோ தெரியல. ஓகே, இப்படி என்னண்டா மிக முக்கியமான பாடம் இது. ஏன் இந்த பாடம் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுண்டா, கிரேட் 10ல இந்த பாடம் மிக அடிப்படையான பாடம். நான் பார்க்கிறேன் கிரேட் 10க்கு வர ஸ்டூடெண்ட் இந்த பாடம் பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லாம வராங்க. மிக கஷ்டமா இருக்கும் 10ல இந்த பாடம் படிப்பிக்க. 10 புக்ல 3வது பாடம் இதுதான் பாடம். இந்த பாடம் நன்கு விளங்குனதுண்டா
10ல நீங்க இதை செய்துட்டு போறது மிக இலவாக இருக்கும். அதான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஸோ பாருங்க, இந்த பாருங்க அழகா தந்திருக்கிறாங்க எங்களுக்கு. சேர்வை தொடர்பாக இந்த பாருங்க இருக்கு, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வேறுபட்ட மூலகங்கள் குறிப்பிட்ட விகிதத்தில் ரசாயன ரீதியில் சேர்க்கை அடையும் போது சேர்வைகள் உருவாகும். அப்ப அதை எளிய மொழியினாலே எழுதிக்கோ, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மூலகங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்தல் சேர்வை எனப்படும். சிம்பிளா முடிப்போம். சேர்வைகள்ல ஒன்றுக்கொன்று வேறுபட்ட அணுக்கள் காணப்படுமாக இருந்தால் அதனை நாங்க சேர்வை மூலக்கூறு என்று சொல்றோம். பாருங்க, H2O, H என்ற ஐதரசன், O என்ற ஆக்சிஜன், வேறுபட்ட மூலக அணுக்கள் சேர்ந்தா அதை நாங்க சேர்வை மூலக்கூறு என்று சொல்றோம். அதே போல ஒரே மூலக அணுக்கள் சேர்ந்தா, இந்த பாருங்க மேல இருக்கு, இந்த பாருங்க தந்திருக்கிறாங்க, ஒரே வகையான, இந்த பாருங்க இருக்கு, ஒரே வகையான 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்றதால உருவாகிறது. சரி, மூலக்கூறு. ஓகே, இது மூலக்கூறு. இது வந்து பொதுவான வரைவிலக்கணம். பாருங்க, இந்த பாருங்க, ஒரே வகையான அல்லது வேறுபட்ட வகையான, இந்த பாருங்க இந்த இடத்த பார்த்துக்கோங்க, ஒரே வகையான 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அணுக்கள் அல்லது வெவ்வேறு வகையான ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்றதால உருவாகிறது மூலக்கூறு. மூலக்கூறு வந்து, அதாவது பாரு, இதுவும் மூலக்கூறு தான். பாரன் H2 என்பதும் மூலக்கூறு தான், CO2 என்பதும் மூலக்கூறு தான், ரெண்டுமே மூலக்கூறு தான். அப்போ இதை வச்சு வரைவிலக்கம் கிரியேட் பண்ண, இப்படி ஒரே மூலக அணுக்கள் சேர்றதால அல்லது வேறுபட்ட மூலக அணுக்கள் சேர்றதால மூலக்கூறுகள் உருவாகும். பாருங்க, ஒரே மூலக அணுக்கள் அல்லது வேறுபட்ட மூலக அணுக்கள் சேர்றதால மூலக்கூறுகள் உருவாகும். மூலக்கூறுகள் 2 வகை இருக்கு. அது மூலக்கூறு, சேர்வை மூலக்கூறு. அதை தான் சொல்ல வாரம். H2ல பாருங்க, 2ம் ஒரே மூலகம், அது மூலக்கூறு. CO2ல 2ம் வேறு வேறு மூலகம், அது சேர்வை மூலக்கூறு. கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த இடத்துல குழப்பிக்கொள்ள வேணாம். ரைட், இந்த பாருங்க இருக்கு, இதெல்லாம் மூலக்கூறு. பாருங்க அழகா தந்திருக்கிறாங்க. ஒரே வகையான அணுக்கள் சேர்க்கை அடைவதால, இந்த மேல இருக்கு, சாரி நான் விட்டுட்டேன், ஒரே மூலக அணுக்கள் சேர்க்கை அடைவதால மூலக்கூறு தோன்றும். இந்த பாருங்க, ஆக்சிஜன் வாயு, இந்த இடம் முக்கியம். ஆக்சிஜன் வாயு, நைதரசன் வாயு, குளோரின் வாயு, ஹைதரசன் வாயு, புளோரின் வாயு. இந்த புளோரின் 2 புளோரின் சேர்ந்திருக்கும், ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் சேர்ந்திருக்கும், நைதரசன் 2 நைதரசன் சேர்ந்திருக்கும். அப்போ ஒரே மூலக அணுக்கள் சேர்றதால இதை நாங்க மூலக்கூறு என்று சொல்றோம். அதே போல வேறுபட்ட மூலக அணுக்கள் சேர்ந்தா அது நாங்க சேர்வை மூலக்கூறு என்று சொல்றோம். இந்த பாருங்க, இதை கவனிங்க, HCl, இந்த பாருங்க, ஹைதரசன் மூலக அணுவும் குளோரின் மூலக அணுவும் சேர்றதால வரதான் ஐதரசன் குளோரைட். இது ஒரு எசிட், லேப்ல இருக்க எசிட். அதே மாதிரி பாருங்க, ஆக்சிஜன் மூலக அணுவும் ஹைதரசன் மூலக அணுக்களும் சேர்றதால வரதான் நீர், H2O. இந்த படத்தை பார்த்துக்கணும், கட்டாயம் இதுல கேள்வி இருக்கும். இந்த படத்தை காட்டிட்டு இது என்னன்னு கேட்பாங்க. இந்த பாருங்க, கார்பனீர் ஆக்சைடு, இந்த 2 பக்கம் ஒவ்வொருக்கு நடுவுல C இருக்கு. இந்த இருக்கு சியும் 4 Hம், மெத்தேன், பயோகேஸ், உயிர்வாயு. இதெல்லாம் சேர்வை மூலக்கூறுகளுக்குள்ள வருது. இந்த பாருங்க, அமோனியா, 1 நைதரசனும் 3 ஐதரசனும். இதை கொஞ்சம் நாங்க பிறகு பிரத்யேகமா எழுதி படிச்சுக் கொள்வோம். ஸோ இதெல்லாம் சேர்வை மூலக்கூறுகளுக்குள்ள வருது. இந்த ஏரியாவில் எங்களுக்கு கேள்வி இருக்கு. எக்ஸாம் பேப்பர்ல என்ன கேள்வி இருக்கும் கேட்பாங்க டைரக்டா, நீரில் காணப்படும் மூலகம் என்னென்ன. இப்போவே என்ன செய்யும், இந்த பாடமாக்கும், H2O போதும். நீர் ரெண்டா H2O, அதுல விட இருக்கு HMOவும், ஹைதரசனும் ஆக்சிஜனும். குளுக்கோஸ் C6H12O6. இப்ப மனனம் பண்ணிக்கொள்வோம். C என்றா கார்பன், H என்றா ஹைதரசன், O என்றா ஆக்சிஜன். மெதேன் CH4, கார்பனீர் ஆக்சைடு CO2, சோடியம் குளோரைட்டு NaCl, செப்பு சல்பேட்டு CuSO4, கல்சியம் கார்பனேற்று கல்சியம் CaCO3. ரெண்டா கல்சியம் இருக்கும், கார்பன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். 3 வகையான மூலக அணுக்கள் அங்கு சேர்ந்திருக்கு. அப்போ கல்சியம் கார்பனேட் எந்த வகையான ஒரு சேர்வையாக கருதப்படும் சொல்லுங்க. மூலக்கூறுக்குள்ள வருமா, சேர்வை மூலக்கூறுக்குள்ள போகுமா?
சோதனை போல தேர்வைக்குள்ளதான் போகும். ஓகே, இருக்கட்டும். அது மூலக்கூறுன்னு சொல்றதுல இருந்தாலும் பரவாயில்ல, நான் உதாரணத்துக்கு கேட்டேன். ஓகே, இந்த ஏரியாவை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இன்றைக்கு நாங்க பார்க்க வேண்டிய தலைப்பு கலவைகள். இது கிரேட் 11ல ஒரு முக்கியமான பாடம். இங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா அங்க போய் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கிரேட் 11 3வது பாடம். இந்த முழு பாடமும் இது 9ல 3வது பாடம். கிரேட் 9ல 3வதாக அமையக்கூடிய இந்த பாடம் இது இந்த 50% அரைவாசி கிரேட் 10ல 3வது பாடமாகவும் மீதி அரைவாசி 11ல 3வது பாடமாகவும் வருது. பாடத்தலைப்பு கலவைகள். கலவை என்றால் எங்களுக்கு தெரியும், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூறுகளை கொண்டது கலவைன்னு ஒரு எளிய முறையில சொல்லலாம். சும்மா ஷார்ட்டா சொல்றதுண்டா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பதார்த்தங்கள் சேர்ந்திருத்தல் கலவை என்று சொல்லலாம். உதாரணமா பாருங்க, பல இந்த கலவைகள் தந்திருக்காங்க பாருங்க. ஒரு ஃப்ரூட் சலாட் ஒரு கலவை, ஏற்றுக்கொள்வீங்களா? அதுல 2க்கும் மேற்பட்ட பழங்கள் கலக்கப்படுது. ஓகே, ஒரு 6-7 பழங்களை வெட்டி ஒன்றா மிக்ஸ் பண்ணி இருக்கிற மிக்சர். தமிழ்ல இங்கிலீஷ்ல மிக்சர்னு சொல்லுவோம். கலவை என்று சொல்ற தமிழ் பதத்துக்கு மிக்சர்னு இங்கிலீஷ்ல சொல்றது மிக்சர். அப்ப ஐநா சாப்பிடுற மிக்சரும் கலவை தான் இல்லையா ஐநா? எஸ் சார். அப்ப பழச்சலாதுன்னா ஃப்ரூட் சலாட். தேநீர், கோப்பியோ பிளேன்டியோ டீயோ கலவை. ஐஸ்கிரீம் கலவை. இப்படி நிறைய கலவைகள் எங்களுக்கு இருக்கு. கலவைகள் ஏகப்பட்ட கலவைகள் இருக்கு. அப்ப கலவை என்பது அக்ஷயன் வாங்க, லேட் ஏன் பவகட்? ஓ, மழை பெய்யுதுன்னா அக்ஷயன். அக்ஷயன் இங்கால கொஞ்சம் சின்ன தூறல் இருந்தது, பெரிய மழை இல்ல. ஓகே சார், இப்ப படிப்போமா? ஓகே 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 ஓகே, படிப்போம் படிப்பிப்போம். ஓகே, இரண்டும் செய்வோம். சோ கலவைகள். கலவைகள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூறுகள் ஒன்றோடு கலந்திருந்தா கலவைகள் சொல்லலாம். அப்ப நிறைய கலவைகள் உங்களுக்கு தெரியும். அப்ப நான் உங்களுக்கு சாதாரணமா போடுறேன். இந்த டீ எடுப்போமே, டீ கப் ஒன்று எடுப்போமே. சரியா, பாப்போம். இன்னைக்கு முடிச்சிடலாம். 7 மணிக்குள்ள பாடத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு பயிற்சியும் செய்து முடிச்சுட்டு போயிடுவோம். ஓகே, கலவை. ஒரு சின்ன கலவை ஒன்று போடுவோம். என்ன கலவை போடலாம்? ஓகே, வார ஒரு கப் ஒன்று இருக்கு. கப்ல பிளேண்டி ஒன்று போடப்படுது. டீயோ பிளேண்டியோ. பிளேண்டி ஒன்று போட்டோம்னா எங்களுக்கு தெரியும், கட்டாயம் அதுல முக்கியமான ஒரு கூறாக நீர் இருக்கும், சீனி இருக்கும், தேயிலை இருக்கும். தேயிலை 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கூறுகளை கலக்கிறது தான் கலவை என்று பார்த்துட்டோம். இந்த கேள்வி, இந்த டீ, இந்த தேநீர்ல மேலிருந்து கீழ் வர, அந்த தேநீர்ல மேலிருந்து கீழ் வர பார்க்கும்போது என்னென்ன கலந்திருக்குது என்பதை வேறு பிரித்து கண்டுபிடிக்க முடியுமா? பார்ப்பதினூடாக, அவதானிப்பதினூடாக இதுல என்னென்ன கலந்திருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. முடியாது. ஐநா, அப்ப முடியும்னு சொன்னீங்க. முடியாதுன்னு தானே சொன்னேன். அப்படியா? ஓகே, அப்ப சரி. அப்போ அதுல நீர் இருக்கு, தேயிலை இருக்கு, சீனி இருக்கு. மூன்றும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கு. பார்ப்பதினூடாக கண்டறிய முடியாது. அவதானிப்பதினூடாக ஆக்கக்கூறுகளை கண்டறிய முடியாது. அதே மாதிரி இந்த மேலான இந்த இடத்துல கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறோம், இந்த நடுப்பகுதியில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறோம், கீழே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறோம். ஸோ இந்த 3 இடத்துலையும் டேஸ்ட் பண்ணும்போது டேஸ்டில் வித்தியாசம் தெரியுமா எங்களுக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆக எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான தன்மையை கொண்டிருப்பதுமான கலவைகள் ஏகவின கலவை என்று சொல்லுவோம். ஏகவின கலவை. ஏகம்டா ஒன்று என்று அர்த்தம். ஏகம்ங்கிற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் என்றா ஒன்று,
ஒரே மாதிரி என்று அர்த்தம். ஏகவின கலவை என்ன? அவதானிப்பதினூடாக இதன் கூறுகளை எங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது. இந்த கலவை முழுக்க ஒரே மாதிரியாக இருக்கும். இதான் ஏகவின கலவை. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இன்னொரு உதாரணம் பார்க்கறதுண்டா உப்பு கரைசல் எடுப்போம். கப்ல நீர் ஊற்றப்பட்டிருக்கு, அதுல உப்பு கரைக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஆக்கக்கூறுகளை கண்டறிய முடியுமா? முடியும் சார். ஓகே, ஐநாப்ப முடியும் என்று சொன்னீங்க. ஆம் ஓகே, எவ்வாறு கண்டறிவீங்க? அவதானிப்பதனோட உப்பு வேறு தண்ணீர் வேறு என்று எப்படி கண்டுபிடிக்கலாம்? சார். உப்பு கரையாதிருந்தா கண்டுபிடிக்கலாம். அதான், கரையாது இருக்கிறது உப்பு கரைசலா இருக்காது ஐனா. சார். கரைச்சிருந்தாதான் கரைசல். ஓகே சார். பார்ப்பதன் மூலம் ஏற்படுத்த முடியாது சார். முடியாது. எல்லா இடங்களிலும் பதார்த்தம் சீராக பரவி இருக்குமா அல்லது சீரற்று பரவி இருக்குமா? ஆக உப்பு கரைசலும் ஒரு ஏகவன கலவை. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒரு கப்ல நீர் இருக்கு, அந்த நீர்ல கோதுமை மா இடப்பட்டிருக்கு. கோதுமை மா நீரில் கரையுமா? எனக்கு தெரியல. கோதுமை மா நீரில் கரையுமா? எனக்கு தான் தெரியாது. இல்ல சார், கரையாது சார். ஓகே, அப்ப சரி, நல்ல விளக்கத்தோட தான் இருக்கிறீங்க. அப்ப கோதுமை மாவை நீர்ல போட்டீங்கன்னா அது அங்கும் இங்கும் கொஞ்சம் மேல இருக்கும், கீழே கரைஞ்ச மாதிரி இருக்கும், கீழே படிஞ்சு இருக்கும், கொஞ்சம் ஈரமா இருக்கும். ஓ, கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிரும். ஓகே, அப்போ இந்த கலவையை அவதானிப்பதனூடாக ஆக்கக்கூறுகளை வேறு பிரித்தறிய முடியுமா? முடியும். கரைசல் முழுக்க ஒரே மாதிரியான காட்சி அமைப்பு காணப்படுமா? ஆக இத நாங்க சொல்லுவோம் பல்லின கலவை. பல்லின கலவை என்று சொல்லுவோம். ஏகவீனம் பல்லின கலவை. அப்ப கலவைகளோட இரண்டு வகை காணப்படுது. ஒன்று ஏகவன கலவை, இன்னொன்று பல்லின கலவை. சரியா? கலவைகளோட இரண்டு வகை, ஒன்று ஏகவீன கலவை, இன்னொன்று பல்லின கலவை. கலவை என்றா பார்த்துக்கோங்க, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட ஆக்கக்கூறுகளை கொண்டது கலவைகள். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கூறுகளை கொண்டது கலவை என்று சொல்லலாம். சோ கலவையில முதலாவது வகை ஏகவன கலவை. கலவையின் முதலாவது வகை ஏகவன கலவை. ஏகவீன கலவை என்றால் உங்களுக்கு தெரியும், அவதானிப்பதினூடாக ஆக்கக்கூறுகளை வேறு பிரித்தறிய முடியாததும். சரி, எந்த பாருங்க இருக்கு, இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட அழகா வரைவிலக்கணம் இருக்கு. இதெல்லாம் நோட்ல எடுத்துக்கலாம், நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட ஆக்கக்கூறுகளை கொண்டதுதான் கலவை. ஏகவன கலவை என்ன பாருங்க, கலவை முழுவதும் இந்த பாருங்க, கலவை முழுவதும் ஒரே நிறமாகவும் ஒளி ஊடுபுகவிடும் திறன் சீரானதாகவும் காணப்படும். கலவை முழுவதும் ஒரே சீராக மூலக்கூறுகள் பரவி காணப்படும். இது போதும் வரைவிலக்கணம். இந்த இரண்டாவது பாக்ஸ் மட்டும் போதும். கலவை முழுவதும் ஒரே சீராக மூலக்கூறுகள் பரவி இருக்கும். இது ஏகவன கலவை. அப்ப கலவை முழுவதும் ஒரே சீராக மூலக்கூறுகள் பரவி காணப்படாவிட்டால் அது பல்லின கலவை என்று பார்த்துக் கொள்ளலாம். போதுமான வரைவிலக்கம் என்று நினைக்கிறேன். பல்லின கலவைக்கு தந்திருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல கவனிங்க. இந்த பாருங்க, இதை நாங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். ஒரு கலவையில உள்ள கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறது. முதலாவது கலவை தந்திருக்காங்க வளி, எங்களோட வளிமண்டலம். இந்த வளிமண்டலத்துல பாருங்க, நாங்க கிரேட் 7ல படிச்சிருக்கிறோம். வளிமண்டலத்துல அதிகமான வாயு நைதரசன் வாயு. அப்ப நைதரசன் வாயு இருக்கு, ஆக்சிஜன் வாயு இருக்கு, ஆகன் வாயு இருக்கு, கார்பனீர் ஆக்சைடு இருக்கு, நீராவி இருக்கு, தூசு துணிக்கைகள் இருக்கு. ஆக வளிமண்டல ஒரு கலவை, வளி ஒரு கலவை. பல வாயுக்கள் சேர்ந்ததுதான் வளி. அதாவது வாயுக்களின் ஏகவின கலவை தானே?
ஓ கட்டாயம் வழி வந்து ஒரு ஏகவன கலவை பார்ப்பதனூடாக எங்களுக்கு கண்டுபிடிக்கல பாருங்க எங்களுக்கு ஆக்சிஜன் இருக்கு கார்பன் ஆக்சைடு கண்டுபிடிக்கல ஆக அது ஒரு ஏகவன கலவை இரண்டாவது கடல் நீர் கடல் நீர்ல சாதாரணமாக எல்லா நீரிலும் சரியா 3 வகையான நீர் படிச்சிருக்கிறோம் உவர் நீர் நன்னீர் சவர் நீர் எல்லா நீரிலும் நீர் காணப்படும் கனியுப்புகள் காணப்படும் ஆக்சிஜன் வாயு கரைந்து காணப்படும் கார்பனீர் ஆக்சைடு வாயு கரைந்து காணப்படும் சரியா சகல நீர்நிலைகளில் கடலாக இருக்கலாம் குளமாக இருக்கலாம் ஆறுகளாக இருக்கலாம் இந்த நீரில் கனியுப்பு காணப்படும் ஆக்சிஜன் கார்பனீர் ஆக்சைடு கரைந்து காணப்படும் அடுத்து கேக் கேக் கண்டா உங்களுக்கு தெரியும் கோதுமை மா சீனி பட்டர் கலரி ஓ உங்களுக்கு தெரியும் கேக் கொண்டு போட்டா என்னென்ன போடுவாங்கன்னு தெரியும் மசகு எண்ணெய் இன்னைக்கு அதான் பிரச்சனையே கச்சா எண்ணெய் என்று சொல்லுவாங்க மசகு எண்ணெய் இன்னொரு மொழியில சொன்னா கச்சா எண்ணெய் இன்னொரு மொழி அல்ல இன்னொரு வார்த்தையில சொன்னா கச்சா எண்ணெய் மசகு எண்ணெயில தான் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் கார் கேஸ் சரியா நாங்க பாவிக்கிற கேஸ் எல்லாமே இருக்கிறது எல்பி வாயு தான் அது எல்லாமே மசகு எண்ணெயில இருக்கக்கூடிய கூறுகளாக இருக்கு அப்ப மசகு எண்ணெய் ஒரு கலவை ஓகே ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு வருவோம் பேசிக்கொண்டே போயிட்டு இருக்கிறோம் கட்டாயம் ஒரு சின்ன ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு வந்த நல்ல இந்த கலவைய நீங்க என்ன செய்ய போறீங்கன்றப்ப கலவையின் வகைகளை தேடி பிடிக்க போறீங்க ஓகே போறேன் ஓகே இந்த கலவைகளை சும்மா ரஃப் பேப்பர்ல ஏகவின கலவை பல்லின கலவை என்று வேறுபடுத்துங்க இதை முடிக்க இந்த பாடத்தின் இறுதி பகுதியை பார்த்துட்டு நாங்க பயிற்சிகளுக்கு போக முடியும் ஓகே சும்மா ரஃபா நோட் பண்ணுங்க
ஓகே, பேரு வாக்கிட்டீங்களா? கேக் எந்த வகையில வரப்போகுது? கலவை சார். கலவைதான். ஏகவன கலவையா பல்லின கலவை? உலக கலவை. ஏகவினை. ஓகே, கேக் அவதானிக்க ஆக்கக்கூறுகளை கண்டுபிடிக்க கஷ்டம்தான். எஸ், சார் டேஸ்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை ஒரே மாதிரி பார்த்த தான் உடனே கண்டுபிடிக்க முடியாது சார். ஓகே ஐனா, இந்த எங்கட ஐசிங் கேக் சாப்பிட்டா சரியா எடுக்கலாம். அதான் அஸ்ரா அவங்களோட பேர் இல்லையா? எம்ஜி அஸ்ரா. ஐசிங் கேக் அக்ஷய். அனுப்பி விடுங்க சார். ஐசிங் கேக் சாப்பிடுறோம். ஓம் ஓம் போட்டு விடுறேன், நான் கேட்கணும். ஓகே, என்னவா ஐனா சொல்லுங்க. ஐசிங் கேக்ல பிரச்சனை ஆயிட்டே, டேஸ்ட் டிஃபரெண்ட் இருக்குமே, பார்க்க டிஃபரெண்ட் விளங்கும். ஆம் சார். இந்த ஓகே சார். கிரீம் தான் சார் டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, அப்போ பொதுவா கேக் கண்டு பார்க்க ஐசிங் கேக் எங்களுக்கு பிரச்சனையை கொண்டாந்துட்டது. ஐசிங் கேக் இந்த ஃப்ரூட் அண்ட் நட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சிக்கல். பார்க்க தெரியும் அந்த முந்திரி பழம் போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு அது தெரியும். பல்லின கலவை. அப்போ அதால கேக் பல்லின கலவை. ஓகே கேக்க சார். நாங்க பல்லினம் என்று பார்க்கிறோம். ஓகே, நீர். ஏகவன கலவை. நீர்ல இருக்கக்கூடிய கூறுகளை கண்டுபிடி. நிறைய பேர் நீர்ல கூறுகள் இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப நீரில் இருக்கக்கூடிய கூறுகள் எங்களால் வேறு பிரித்து அறிய இயலாது. ஆக நீர் ஒரு ஏகவின கலவை. சவர் நீர். ஏகவினை. ஏகவின கலவை. சீனிக்கரைசல். ஏகவின கலவை. உலக கலவை. சுண்ணாம்பு கரைசல். ஏகவின கலவை. உலக கலவை. சுண்ணாம்பு கரைசல் பார்த்துருக்கீங்களா பிள்ளை? ஆம் சார். இந்த வீட்ல எல்லாம் போடுறவங்க சார். ஓ, சுண்ணாம்ப நீர்ல கரைச்சிட்டு ஆம் சார். கரைச்சி கொஞ்சத்துல எங்களால கண்டுபிடிக்க முடியாதா? சுண்ணாம்பு முழுமையா கரைஞ்சு போயிருக்குமா? இல்ல சார், சார். தெளிந்த கீழே அப்படி இருக்கு, மேல தண்ணி இருக்கு. சுண்ணாம்பு கீழே வீழ்படிவாகி இருக்கும், மேல கொஞ்சம் கலங்கிய ஒரு நிலைமையில காணப்படும். அந்த நேரம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். சுண்ணாம்பு இருக்கிறது தெரியும். அப்ப ஏகவினமா பல்லினமா? பல்லினம். பல்லினம். சுண்ணாம்பு கரைசல் ஒரு பல்லின கலவை. வழி. ஏகவன கலவை. ஏகவின கலவை. மதுசாரம் சக நீர். மதுசார நீர். ஏகவின கலவை. மதுசாரம் நீரோட கலந்தா எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலாது. பாலும் நீரும். ஏகவின கலவை. நீரும் எண்ணெயும். கண்டுபிடிக்கலாம். ஓகே. பல்லின கலவை. தங்கம். டவுட் ஒன்று வந்திருக்கும், தங்கம் கலவையாங்கிற டவுட் ஒன்று வந்திருக்கும். பல்லின பல்லின கலவை. தங்கம் என்றா நீங்க பாவிக்கிற இந்த ஆபரணங்கள் இருக்கு இல்லையா, மோதிரம், தோடு, செயின், இதன் தங்கம். தங்கம் எவ்வாறு தயாரிக்கப்படும் கேட்டா, பொன்னும் செம்பும் போடும். பொன்னும் செப்பும் இல்லையா, செம்பு அல்லது செப்பு, பொன்னும் செப்பும் கலந்தாதான் தங்கம். பொன் என்ற உலோகமும் செப்பு என்ற உலோகமும் கலக்கிறதால வரதான் தங்கம். இப்போ உங்களோட அந்த ஆபரணத்தை எடுத்து பார்க்க பொன் வேறாக செப்பு வேறாக தெரிகின்றதா? ஆக அது ஏகவின கலவை. ஓகே சார். நான் கேட்கல ஆபரணம் என்று கேட்கல இல்லையா ஐனா, நான் கேட்கல தங்க ஆபரணம் என்று கேட்கல. ஆபரணத்துல பிரச்சனை இருக்கும், வேண்டாம் அதுல முத்துக்கள் வைக்கப்பட்டிருக்கும், கலரிங் பண்ணப்பட்டிருக்கும், அதுவே. நான் கேட்டது தங்கம் என்று கேட்டது. ஓகே, நாங்க பாவிக்கக்கூடிய தங்கம் என்று சொல்லி பாவிக்கிறோமே அதெல்லாமே பொன்னும் செப்பும் கலந்ததுதான். உருக்கு, அது என்ன உருக்கு? உருக்குன்னா என்ன சார்? எனக்கு விளங்கல. அதான் அதான் உருக்கு என்றா என்ன? வீட்டுல நாங்க பாவிக்கிற இரும்பு பொருட்கள் இருக்குதானே, அதான் உருக்கு. இப்ப நாங்க வீட்டுல கத்தி, கோடரி, மண்வெட்டி, குரடு நாங்க பாவிக்கிறதானே இரும்பு பொருட்கள். இரும்பு பொருட்கள் என்று பாவிச்சிட்டு இருக்கிறோமே,
Yes, தவள் sir. வருமா? ஓ, அந்த இரும்பு பொருட்கள் என்று பாவிக்கிற எல்லாமே உருக்குதான். Okay, sir. அது என்ன உருக்குன்னு கேட்டா, இயற்கையாக எடுக்கக்கூடிய இரும்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் குறைவு, இந்த உறுதி குறைவு ஒப்பீட்டளவுல. தூய்மையான ஒரு இரும்பு பாத்தீங்கன்னா எஃபி என்று சொல்ல ஃபெரம் இல்லையா, அதன் பெயர் அயன் ஃபெரம். இந்த இரும்பு சுத்தமான தூய இரும்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் குறைவு. அந்த ஸ்ட்ராங் உறுதியை அதிகரிக்க அதோட கார்பனை மிக்ஸ் பண்ணுவாங்க. சொல்லுங்க அக்ஷயன், என்ன எஃபி என்றா இரும்பின் மூலக குறியீடு. இனி படிச்சு கொள்ளணும் அதை நீங்க. எஃபி என்றா இரும்பு. ஓகே சார், அது டவுட்ல ஒன்று இருந்தது. ஓ, முன்னாடி பாருங்க லத்தீன் பேரண்டு இருக்கு, அதெல்லாம் கடந்த முதல் கிளாஸ்ல படிப்பிச்சது. எஃபி என்றா இரும்பு, என் என்றா சோடியம், கே என்றா பொட்டாசியம், ஏயு என்றா பொன், ஏஜி என்றா வெள்ளி, எஜ்ஜி என்றா ரசம் படிச்சு பாடமாக்கி கொள்ளணும் இப்போ உட்கார்ந்து. அப்போ இரும்பு கொஞ்சம் உறுதித்தன்மை கொஞ்சம் அதன் உறுதியை மேலும் அதிகரிக்க கார்பன் கலப்பாங்க. அப்ப இரும்பையும் கார்பனையும் கலந்த அதுக்கு பேர் உருக்கு. இரும்பும் கார்பனும் கலந்த அந்த கலவைக்கு பேர் உருக்கு. உருக்கு என்பது ஒரு ஏகவன கலவை, பார்த்துக் கொள்ளுங்கள். ஓகே, இப்ப கலவைன்ற வகைகள் உங்களுக்கு தெரியும். அடுத்து நாங்க பார்க்க போறது டைரக்டா எங்கிட்ட இந்த கலவை ஒன்றுட கூறுகளை வேறாக்குற நுட்ப முறைகள். இது அப்படியே கிரேட் தரம் 11 விரிவாக ஆராயப்படும். பார்த்துக்கொள்ளுங்க, போட்டிருக்காங்க புக்ல. ஓகே, பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரிந்த முறைகள் தான். சாதாரணமாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு போவோம். இப்போ நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஒரு கலவை சொல்லுங்க பிள்ளைகள் எனக்கு. ஓகே, நான் சொல்றேன். உப்பு கரைசல். நீர் எடுத்து நீர்ல உப்பை கரைச்சி போட்டீங்க நீங்க. இப்ப கரைச்ச பிற்பாடு நான் கேட்கிறேன், எனக்கு அந்த உப்பு வேணும் என்று கேட்கிறேன். உங்களால கரைத்த உப்பை திரும்ப பெற முடியுமா? கரைத்த உப்பை எவ்வாறு மீண்டும் பெறலாம்? வெயிலில் காய வைத்தல், சூடாக்குதல். வெயிலில் காய வைத்தல், சூடாக்குதல். எது சரி? சூடாக்கணுமா வெயிலில் காய வைக்கணும்? எது சார்? உப்பு நீரில் இருந்து உப்பை வேறாக்குதல். சார் வெயில்ல வைக்கிறது சார். சூரிய ஒளியில. சூரிய ஒளியில வைக்கிறேன் சார். ஓகே, எல்லாமே சரிதான். அழகான பெயர் ஆவியாக்குதல். அந்த நீரை நீங்க வெயில்ல வச்சோ அல்லது அடுப்புல வச்சோ நீரை ஆவியாக்குனீங்கன்னா நீராவியாக உங்களுக்கு உப்பு கிடைக்கும். அப்போ கடல் நீரை எடுத்துட்டு கடல் தண்ணீரை எடுத்துட்டு நீங்க சூடாக்குனீங்கடா தண்ணீராவியாக உப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்தெடுக்க நாங்க பாவிக்கிற முறை ஆவியாக்கல். அது போல அப்படித்தானே சார் செய்யறாங்க. அப்போ டெய்லி நாங்க அன்றாட வாழ்க்கையில பல கூறுகளை வேறு பிரித்தறிந்தவங்க. அரித்தல் தெரியுமா? அரித்தல் முறை பயன்படுத்துறோம். அரித்தல் அரிசி அரிப்பாங்க வீட்டுல இல்ல, வீட்டுல அரிசி அரிப்பாங்க பாருங்க. அரிசி அரிப்பதனால் மண், கல், அதுல இருக்கக்கூடிய மணல் எல்லாம் பாருங்க. அரிசி அரிக்க அந்த மணல் எல்லாம் எங்க கீழே இருக்குமா மேலால வருமா? சொல்றார், வெரி குட். மேலால வந்துரும் கல்லெல்லாம் இல்லையா? ஓம் சார். அடியில என்ன ஐயா நீங்க சொல்றீங்க? அரிசி அரிக்க அக்ஷயன் வீட்டுல அரிசிக்கு மேல கல் வருதா? என்ன ஐயா நீங்க? அரிசி அரிக்கும் அதான் அப்படிதான் இருக்கணும். தொடக்கூடாது அரிசி, சோறு மட்டும் தொடணும். டைம் வீடுகள்ல அம்மா அப்பாவுக்கு நிறைய வகையில ஹெல்ப் பண்ணணும். உதவி செய்வதனூடாக நீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்றீங்க. சரியா? நான் இப்ப நிறைய மாணவர்கள் எதிர்காலத்துல நான் அடிக்கடி சொல்றது, விஞ்ஞானம் படிப்பிக்கிறதுங்கிற மிகப்பெரிய ஒரு சவாலாகும் எதிர்காலத்தில். ஏனண்டா விவசாயம் என்றா ஒன்றும் தெரியாது.
ஒரு மரக்கன்று எவ்வாறு இருக்கும், அதுல என்ன வேர் இருக்கும்டா மேலும் கீழும் முழிப்பாங்க எதிர்காலத்துல. ஏண்டா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு கன்றை எப்படி நாட்டுறது, எப்படி வளர்க்கறது, எப்படி தண்ணி போடணும்னு தெரியல. ஓகே, இட்ஸ் ஓகே பாபு. அப்போ அரிசி அரிக்கேக்க அரிசியை தண்ணீர்ல போட்டு இப்படி அரிப்பாங்க. அரிக்கும் போது கல் மண் மணல் எல்லாம் கீழே போயிடும், அடியில போயிடும். காரணம் அடர்த்தி அதிகம். அடர்த்தி பத்தி இருக்கு உங்களுக்கு பாடம் நினைக்கிறேன், பாட்டு புத்தகத்துல முதல் பாடம்னு நினைக்கிறேன். அடர்த்தி பத்தி பேசுவோம் நாங்க. இரும்ப தண்ணியில போட்டா அது அடியில போறதுக்கு காரணம் இரும்பு அடர்த்தி கூட, நாங்க படிப்போம் பிறகு. அதே மாதிரி ரத்தின கற்களை வேறாக்கும் போது இந்த அரித்தல் முறை பாவிப்பாங்க. ரத்தினக்கல் அரிக்கேக்க ஒரு கூடை மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் வட்டி என்று சொல்லுவாங்க. அந்த அவங்களோட பாஷையில சொல்றது வட்டி. அந்த ரத்தினக்கல் இருக்க மண்ணை வெட்டி எடுத்துட்டு போய் தண்ணிக்குள்ள வச்சு கழுவுவாங்க. அதான் அரித்தல். அரிக்கேக்க மண்ணெல்லாம் கழுவி போக ரத்தின கற்களும் கீழே அடியில இருக்கும். அடியில இருக்கிற ஒவ்வொரு கல்லையும் எடுத்து செக் பண்ணுவாங்க, ரத்தினம் மாட்டுப்பட்டிருக்காது. அரித்தல் முறை. அடுத்தது புடைத்தல் முறை. வீட்டுல அரிசியை புடைப்பாங்க. அரிசியில இருந்து சிறிய அரிசியை குருணை என்று சொல்லுவாங்க, அதை வேறாக்கவும், அரிசியில இருக்கக்கூடிய நெல் பதர் தூசி உமிய வேறாக்கவும் இதை பாவிப்பாங்க. அரிசியை புடைக்கும் போது, சுலகுல புடைக்கும் போது அதுல இருக்க தூசி துணிக்கைகளாம் அப்படியே பறந்துடும். பாருங்க வீட்டுல எப்படி ஒரு சயின்டிபிக் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நீரில் அக்ஷயன் சொல்லுங்க. ஓகே, நீரில் மிதக்க விடுதல். நீரில் மிதக்க விடுதல்டா, நீங்க எந்த ஒரு சாதாரணமாக இந்த பழுதடைஞ்ச முட்டையை பாக்குறதுக்கு இது நல்ல மெத்தட். நாளைக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேக் கம்பெனியோட ஓனரா வருவீங்க. நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்தா எங்களுக்கெல்லாம் கேக் தரேக்க ஒரு சுத்தமான கேக் தரணும்டா நல்ல முட்டையை போடணும். அப்ப நீங்க முட்டை ஒன்றோட செக் பண்ணி பார்க்கல. 1000 முட்டை 5000 முட்டையை நீங்க உடைப்பீங்க. முட்டையெல்லாம் தண்ணியில போட்டீங்கடா எந்த முட்டை மிதக்குதோ அது அநேகமாக பழுதடைஞ்ச முட்டையா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மிக பாரிய அளவுல விவசாயம் செய்யறவங்க, இந்த ஏக்கர் கணக்குல மிகப்பெரிய காணியில விவசாயம் செய்யறவங்க, இந்த போஞ்சி விதைகளை பயிரிட முன்னாடி முதல் 3-4 நாட்களுக்கு முன்பு விதை கொண்டாந்து தண்ணீர்ல ஊற வைப்பாங்க. தண்ணீர்ல அந்த விதைகளை போட்டா அந்த பதர் வித்து என்று சொல்லுவோம், அது முளைக்காது. இறந்த வித்துக்கள் எல்லாம் மிதக்கும், தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல வித்துக்களை முளைக்க போடுவாங்க. அப்போ பதர் வித்து அரிசியை போட்டாலும் இந்த பதர் எல்லாம் மிதக்கும். பதர்ண்டா அது பிரயோசனம் இல்லாதது. போஞ்சி விதை நீங்க சும்மா எப்பவுமே 5 விதை வாங்கிட்டு வாரீங்க, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? 5 முளைக்கோணுங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு. அப்ப அந்த 5 முளைக்குமான்னு செக் பண்றது எப்படின்னா தண்ணியில போடுறது. தண்ணியில போட்டா மிதக்குதண்டு இங்க உண்டு, அது முளைக்காது, அது பதர் வித்து இறந்தது, அது தூக்கி எறிங்க. அதான் நீரில் மிதக்க விடுதல். அடுத்து களைதல். அரிசி களைதலையும் சொல்லலாம், சரியா? களைதல் அரிசி களைதல்னு சொல்லலாம், அரிசி களைறதுன்னு சொல்லுவாங்க, களைதல். அதே மாதிரி ஆவியாக்குதல், இப்போதான் பேசணும். ஆவியாக்குதல் என்பது கடல் நீரை ஆவியாக்கி உப்பை பெறுதல். கரும்பு சாற்றை ஆவியாக்கி சீனியை பெறுதல். அதே மாதிரி கித்துள் பானி பதநீர் என்று சொல்லுவோம். தென்னம் பதநீர் ஆவியாக்கி அந்த பானி வெள்ளத்தை பெறுதல். இதெல்லாம் ஆவியாக்குதல். அதே மாதிரி கீழே போட்டுட்டாங்க பாருங்க, பளிங்காக்கல் என்று கரும்பு சாறை போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஆவியாக்குதலும் பளிங்காக்குதலும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான். அப்ப நீங்க ஆவியாக்குதலுக்கு உப்பு வேறாக்குதலையும் சீனி வேறாக்குதலையும் எழுதலாம், பளிங்காக்கலுக்கும் எழுதலாம், ரெண்டும் தவறில்ல. இந்த பளிங்கு என்று ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்கடா, இப்போ கடல் தண்ணீரை நான் அக்ஷயன் வீட்டுக்கு பக்கத்துக்கு நிலாவெளி பீச்சுக்கு ஓடி அந்த கடல் நீரை எடுத்துட்டு எங்க அக்ஷயன் வீட்டுல வச்சு சூடாக்குறேன்னு வச்சுக்கொள்ளுங்களே, தண்ணீர் ஆவியாக உப்பு மிஞ்சும். அந்த மிஞ்சுற உப்பு கற்களாக கிடைக்கும், எனக்கு கற்கண்டு மாதிரி இருக்கும். அந்த கல் மாதிரி கிடைக்கிறது தான் பளிங்குன்னு சொல்றோம் நாங்க. ஆக எஸ் இருக்கு குச்சவெளியில. ஓம் சலப்பெயர் அக்ஷயன் சொல்லுங்க, எனக்கு விளங்கல. என்ன கேக்குறீங்க? எங்க சலப்பெயர் துண்டுல தானே சார் உப்பு இருக்கு, ரைகம்டு. ஓம் ஓம் உப்பளம் சார் இருக்கு, ரைகம்டு பேர் இல்ல. ரைகம் உப்பு உங்களோட ஊர் வழியில உருவாக்குறது இல்லையா? அப்படியா அக்ஷயன்? ஓம் சார்.
அதுல பாப்பேன் சார். ஓகே, நல்லது, பார்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. 11ல உப்பு உற்பத்தி சம்பந்தமாக டீட்டெயிலா இருக்கு. நான் அக்ஷயனை தான் பிடிப்பேன். அக்ஷயன் விளங்கப்படுத்துங்க. அக்ஷயன் எனக்கும் தெரியணும், சொல்லித்தாங்கன்னு கேட்பேன். ஓகே, சோ ஆவியாக்கல் என்பதும் பளிங்காக்கல் என்பதும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அடுத்து காந்த புலத்தினால் வேறாக்குதல். காந்தத்தை பாவித்து நாங்க இந்த கனிய மணலிலிருந்து கனிப்பொருட்களை வேறாக்கலாம். குறிப்பா இரும்ப வேறாக்கலாம். காந்தத்தை பாவிச்சு இந்த மணல் மண் பகுதிகளை காணப்படுற இரும்பை பிரித்தல். ஏன்னா காந்தம் இரும்பை கவரும். நாங்க படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸ்ல, காந்த திரவியம் என்று படிச்சிருக்கிறோம். அப்ப கனிய மணலிலிருந்து கனிப்பொருளை வேறாக்கலாம். அடுத்து இந்த ரெண்டு முக்கியம், ரெண்டு இப்ப பார்ப்போம் நாங்க வீடியோல. பகுதிப்பட காய்ச்சி வடித்தல், கொதி நீராவி காய்ச்சி வடித்தல். அது என்ன பகுதிப்பட காய்ச்சி வடித்தல்டா? இப்போ அதிகமா பேசப்படக்கூடிய மசகு எண்ணெய், மண்ணுக்குள்ள இருந்து மிக பாரிய துளையிட்டு எடுக்கக்கூடிய எண்ணெய் பெட்ரோலோ டீசலோ அல்ல, கச்சா எண்ணெய் அல்லது மசகு எண்ணெய். இல்லையா ஐனா இலங்கையில அந்த எண்ணெய் இல்லையா? ஓகே, நல்ல ஒரு கேள்வி. இலங்கையில் மசகு எண்ணெய் இல்லையா? சொல்லப்பட்டது, இருக்கிறதாக சொல்லப்பட்டது. ஓகே, அப்ப இலங்கையிலே எடுத்து பெட்ரோல் உற்பத்தி எல்லாம் செய்யலாம் தானே? ஓகே சார் பெட்ரோல் உற்பத்தி இல்ல சார், ஆனா பெட்ரோல் சேமிச்சு வைக்க டேங்க் இருக்கு. ஓகே, அப்போ இலங்கையில இந்த கனிய எண்ணெய் வளம் இருந்தா ஏன் எடுக்கலன்னு ஐநா கேக்குறாங்க. ஐநா என்னன்னு கேட்டா, ஒன்று அந்த மசகு எண்ணெய் எடுப்பதற்கான தொழில்நுட்ப வளர்ச்சி நாங்க இன்னும் அடையல ஒன்று. இன்னொன்று, அந்த மசகு எண்ணெய் எடுப்பதற்கான செலவினங்களை எங்களால தாங்கிக் கொள்ள முடியல 2. மூன்றாவது, வெளிநாடுகள்ல இறக்குமதி செய்யறது கொஞ்சம் லாபகரமானதாக இருக்கின்றது 3. சோ நாங்க உங்கள்கிட்ட கேட்கறது, எதிர்கால சந்ததியினர் நீங்கள் அந்த தொழில்நுட்பத்தை வளர்த்து கொள்வதற்கான முயற்சியை செய்யுங்க. சரியா? ஏன் இது சம்பந்தமா மாணவர்கள் நாங்க சொல்றோம்டா, மாணவர்கள், இன்றைய மாணவர்களே எதிர்கால தலைவர்கள். இலங்கையில் இல்லாத வளங்கள் கிடையவே கிடையாது. நிறைய பேசலாம், நாங்க அடிக்கடி பேசலாம். ஜப்பான் என்பதில் விவசாயம் என்பது 0. ஜப்பான் என்பதில் எந்த விதமான ஒரு இயற்கை வளங்களும் இல்லாத ஒரு நாடு தான் எங்களுடைய ஜப்பான். ஆனால் நாங்க வாகனங்கள் பாவிக்கணும்னா ஜப்பான் வெஹிக்கிள்டா நல்ல டிமாண்ட் இலங்கையில. டொயோட்டோ இல்லையா, டொயோட்டாண்டு போயிட்டு இருக்க, எவ்வளவு வாகனம் பாவிக்கிறோம் பாருங்க. ஜப்பான் வெஹிக்கிளுக்கு அவ்வளவு டிமாண்ட், அவ்வளவு விலை, அவ்வளவு குவாலிட்டி. அப்ப என்னண்டா, அவங்களோட திங்கிங் அப்படி, அவங்களோட அவங்களோட படிப்பு அப்படி, அவங்களுடைய இந்த படிப்பு கொடுக்குற முக்கியத்துவம் அப்படி, அவங்களோட தொழில்நுட்பம் அப்படி. எங்கன நாட்டுல இருக்கிற பிரச்சனை என்னண்டா, இன்னும் கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியில் வளரணும், நாங்க டெவலப் ஆகணும். ஆகவே நாங்க இப்போ ஒப்பிட்ட அளவுல கல்வி ரீதியில நாங்க முன்னணியில இருந்தாலும் கூட தொழில்நுட்பத்துல நாங்க இன்னும் மேல வரணும். சரி ஐனா, உங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சதா? நான் நேற்று முன்தினம் ஏதோ ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். இந்தியா என்ன செய்யறாங்கண்டா, அவங்களோட கடல் பரப்பில் இருக்கக்கூடிய கனி எண்ணெய எடுப்பதற்கு முயற்சி செய்யறதாக நான் ஒரு நியூஸ் வாசிச்சேன். சரி, எனக்கு தெரியல. சோ அவங்க அதுக்கான முன்னாயத்தத்தை ரெடி பண்றாங்கன்னு ஒரு நியூஸ் ஒன்று வாசிச்சேன். அங்கேயும் கனி எண்ணெய், கனிய வளம் இருக்கு இந்தியாலையும். ஆக இந்த கனிய எண்ணெய், மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய கனிய எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த கனிய எண்ணெய கேஸாக, பெட்ரோலாக, டீசலாக, மண்ணெண்ணெயாக, கீழே தாராக பிரிக்கிற முறைக்கு பேர் பகுதிப்பட காய்ச்சி வடித்தல். இந்த கொதி நீராவி காய்ச்சி வடித்தல் என்றால், இந்த கருவா இலையிலிருந்து கருவா எண்ணெயை வேறாக்குறது. உங்களுக்கு தெரியும், இந்த ஏன் அந்நியர்கள் எங்க நாட்டுக்கு படையெடுத்தாங்க? இலங்கையில் உள்ள அந்த வாசனை திரவியமும் ஒரு காரணம். அப்ப அந்த வாசனை திரவியம் உள்ள ஒரு பொருள் சொல்லுங்களே பாப்போம். ஏலம், கருவா, பட்டி. கருவப்பட்ட, ஏலக்காய், சாதிக்காய் இல்லையா, இதெல்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த வாசனை திரவியங்கள். உதாரணத்துக்கு ஏலம் எடுத்துக்கொள்வோமே, ஏலம், அந்த ஏலக்காக்குள்ள ஒரு வாசனை திரவியம் இருக்கு.
அந்த ஏலக்காக்குள்ள இருக்கிற அந்த வாசனை அந்த வாசனை திரவத்தை வெளியேற்ற முறைக்குத்தான் பெயர் கொதி நீராவி காய்ச்சி வடித்தல். அப்போ உதாரணமா இன்னொன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த ரோஸ் வாட்டர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். எதுக்கு பாவிப்பாங்க? இந்த சாமிக்கு அது ஒரு பாட்டில் இருக்கு, கண்டு இருக்க, எதுக்கு பாவிப்பாங்கன்னு தெரியாது. அநேகமா வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்டா கொஞ்சம் இந்த வீட்டுக்கு தெளிச்சு விட, வார மக்களுக்கு தெளிச்சு விட, அநேகமா இந்த இந்து சமயத்துல இந்த திருமண விழாக்கள்லாம் வரைக்க அந்த பன்னீர் தெளிப்பாங்க. அதுக்கு வாசனை. ஓகே, அது ரோஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த ரோஸ் வாட்டர் என்பது வாசமா இருக்கும். அது எங்க இருந்து வந்த வாசம்? ரோஜா இதழ்களில் உள்ள வாசனை. அப்ப அந்த ரோஜா இதழ்கள்ல உள்ள வாசனைய பிரித்தெடுக்கிற முறை தான் இந்த கொதி நீராவி காய்ச்சி வடித்தல். டைரக்டா போகும் எங்களோட வீடியோவுக்கு. இந்த பிரித்தெடுப்பு முறையை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, 11ல படிக்கலாம். முதல்ல நான் உங்களுக்கு காட்டணும் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். பகுதிப்பட காய்ச்சி வடித்தல் என்று க்ரூட் ஆயில். ஓகே, இந்த பாருங்க இருக்கு. இதான் இந்த கச்சா எண்ணெய் மசகு எண்ணெய பிரித்தெடுக்கிற முறை. லைட்டா பாருங்க, பெருசா யோசிக்காதீங்க. கிரேட் 11ல தான் படிக்கணும் இது. நான் இப்போ லைட்டா காட்டி விட்டுறேன். ஓகே. We're all working in too many disconnected apps, and it's killing team productivity. Refining begins with a process called distilling. After oil is superheated, it becomes vapor. Okay, the vapor is fed into the distillation unit. As it rises and cools, the vapor turns back into a liquid. Using stacks of trays, the liquid is easily collected and separated by weight. The lighter and medium weight liquids require less processing before they're ready to be used. என்னன்னு பாத்துக்கோங்க பிள்ளைகள். அப்ப இந்த இதான் அந்த கச்சா எண்ணெயில உள்ள ஒவ்வொரு கூரையும் பிரித்தெடுக்கிறதுக்கான உபகரண அமைப்பு. இதுக்கு பெயர் ஒடுக்கல் அரண் கோபுரம். இதுக்கு பெயர் தெரியாட்டி பரவாயில்லை. ஒடுக்கல் அரண் கோபுரம். இதுக்குள்ள என்ன செய்யறாங்கடா, அந்த கச்சா எண்ணெயை செலுத்தி நன்கு சூடாக்குறாங்க. நன்கு வெப்பமாக்கப்படும் போது பாருங்க கேஸ் மேல வருது. கேஸ், எல்பி வாயு, திரவ பெட்ரோலிய வாயு, வீட்டுல பாவிக்கிற கேஸ் வருது பாருங்க முதல். அப்படி ஒவ்வொரு கூறுகளாக பிரிந்து வரும். அழகா காட்டுவாங்க பாருங்க, நான் கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன். பாருங்க இருக்கு. முதல்ல மேல வாரது கேஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட்டா சூடாக்க கேஸ் வெளியே வந்துடும். கேஸ் எடுத்து இந்த பாருங்க தனி டேங்க்ல அடைச்சிடலாம். இரண்டாவது கெசலின் என்றா பெட்ரோல். மூன்றாவது நெப்தா என்றா, நெப்தா என்பது இந்த பிளாஸ்டிக் தயாரிக்கிறோம் பாருங்க, பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் தயாரிப்பதன் மூலப்பொருட்தான் நப்தா. சும்மா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இதெல்லாம் பாடமாக்க வேணாம். அடுத்து மண்ணெண்ணெய், அங்கிட்டுக்கு டீசல், கீழே ஆயில் வகைகள், அதே மாதிரி தாரெல்லாம் கீழே நிற்கும். அப்ப தார் என்றா உங்களுக்கு தெரியும், ரோடு காப்பட் போட பாவிக்கிறது தான் தார், தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, இது கொஞ்சம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த இதான் ஒடுக்கல் அரண் கோபுரம். பாருங்க, அப்ப கச்சா எண்ணெய் எங்க வந்து எடுக்கிறாங்க? கடல். என்னண்டா அந்த ஆதியில் வந்து விழுந்த அந்த உயிரங்கிகளோட இதுகள் வந்து பெரும்பாலும் இப்போ இந்த நம்ம கச்சா எண்ணெய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஆழ்கடல்ல அதிகம், கடலுக்கு அடியில தான் அதிகம். அப்போ கடலுக்கு அடியில போய் மிக ஆழமா ட்ரில் பண்ணி துளையிட்டு அங்கிருந்து கச்சா எண்ணெயை பம்ப் பண்ணி எடுக்கிறாங்க மேல. எடுத்து இதை ஒடுக்கலரன் கோபுரம் பாருங்க. இது மெத்தடாலஜிக்கு போயிட்டாங்க டைரக்டா. ஓகே, இது சாதாரண லேபரட்டரியில செய்யற முறைன்னு காட்டிட்டு இருக்கிறாங்க. சும்மா பார்த்துக்கொள்ளுங்க அந்த விஷயத்த. இதை நான் சொல்லும் பகுதிபட காய்ச்சி வடித்தல், இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கொதி நீராவி காய்ச்சி வடித்தல் ஒரு பார்த்துக்கோங்க.
கருவா எண்ணெய் பிரித்தெடுக்கிற முறை ஒருக்கா பார்த்துருக்கோம் நாங்க. இந்த பாருங்க இருக்கு, சும்மா இது அனிமேட்டட் வீடியோ ஒன்று தான். In this video, we are going to learn steam distillation. சரி, நீங்க பார்க்கலாம். இந்த பாருங்க குடுவை ஒன்று இருக்கு. இந்த குடுவைக்குள்ள தண்ணீர் இருக்கும் பிள்ளைகள். தண்ணீருக்குள்ளதான் நாங்க இந்த ஏலக்காய், சாதிக்காய் அல்லது கருவாப்பட்டை அல்லது ரோஸ் இதழ்கள், மல்லிகை இதழ்கள் எதுவும் போடுறது. போட்டு நல்லா கீழே சூடாக்குவோம். சூடாக்கும் போது இந்த நீர் நன்கு கொதிக்கும். கொதிக்கிறதால இந்த இப்ப ஏலக்காய் வச்சுக்கொள்ளுங்களே, ஏலக்காய் நன்கு வெந்து அந்த ஏலக்காய்க்குள்ள இருக்கிற எண்ணெய் முழுக்க வெளியில வந்துடும். அப்ப இந்த சூடு போதாது என்பதற்காக இன்னொரு பாத்திரமும் வைக்கப்பட்டு அங்கும் சூடாக்கப்பட்டு ஆவி மட்டும் செலுத்தப்படும். இந்த பார்த்துக்கொள்ளுங்க, ஆல்ரெடி இந்த இடத்துல இந்த குடுவைக்குள்ள சூடாக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ சூடு போதாது என்பதற்காக இன்னொரு பாத்திரத்தையும் வச்சு அங்கிருந்து சுடுநீர் ஆவியை கொண்டு வந்து இதுக்குள்ள செலுத்துறோம். அப்போ உள்ள 2 மடங்கு வெப்பம் கிடைக்கும். அந்த போடப்பட்ட ஏலக்காய் நன்கு வேகும். வெந்து அந்த வாசனை எண்ணெயை வெளியேற்றும். பிறகு அந்த எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்து இந்த வழியாக ஆவியாகும். ஆவியாக இங்கிட்டுக்குள்ள குடுவையில் எங்களுக்கு அந்த எண்ணெய், அதாவது சார எண்ணெய்னு சொல்லுவாங்க, அது எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க இருக்கா. இதான் கொதிநீர் ஆவி காய்ச்சி வடித்தல். And the receiver. Now we'll see the different characteristics. கொஞ்சம் இருங்க, இதை விட லைவ் வீடியோ பார்த்து, இது அனிமேட்டட் தான். இன்னொன்று இது அட்வான்ஸ், எங்களுக்கு தேவைப்படாது. 11 ஸ்டாண்டர்டுக்கு நான் போட்டு விட்டேன், அவ்வளவு தேவைப்படாது எங்களுக்கு. நம்ம இப்போ நடக்கிற ஒன்று பார்ப்போம். சாதாரண பாருங்க பாருங்க இங்க பாருங்க, நன்கு இது உள்ளுக்குள்ள இலைகளை எல்லாம் போட்டு சூடாக்குறாங்க. சூடாக்கும் போது பாருங்க நீரெல்லாம் நன்கு அந்த அதில் உள்ள எண்ணெயெல்லாம் சேர்ந்து ஆவியாகி இந்த அங்கனைக்கு பாருங்க வருது, ஒடுங்கு விளங்குதா? சார் அப்ப இந்த கருவாண்ணெய் தயாரிக்க முடியும் தானே சார்? விலங்கல்ல சார், அப்ப இந்த கருவாண்ணெய் தயாரிக்க முடியும் தானே சார் இந்த மெத்தட்ல? ஓ, அரஃபாத் செய்யலாம், கட்டாயம் செய்யலாம். இலங்கையில அது தொழில்நுட்பம் இருக்கு, அது செய்யறாங்க நார்மலா. பாருங்க இந்த குடுவையில வச்சு போட்டு சூடாக்குறாங்க. இந்த பக்கம் தான் என்ன வருது, இந்த வந்துட்டு இது சூடாக்க இதுல இருந்து எண்ணெய் எல்லாம் ஆவியாகி அடுத்த பக்கம் கிடைக்குது எங்களுக்கு. பாருங்க, இதுவும் செய்யலாம். இந்த இருக்கு லெமன், என்ன எலுமிச்சையில இருந்தும் சாறு எடுக்கப்படுது, வாசனை பாருங்க. சாப்பிடும் நன்கு போட்டு சூடாக்கிறாரு. இவர் வந்து பிரஷர் குக்கரை பாவிக்கிறார். கிடைக்குது. இது வந்து எலுமிச்சத்துல உள்ள சாரணை தான் இருக்கு, வாசனை என்ன. சரி, ஆனா இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நாங்க கிரேட் 11ல போய் படிக்கலாம். அப்போ ஒரு வாராக நாங்க சடப்பொருட்கள்ங்கிற பாடத்தை இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். கொஞ்சம் பெரிய பாடம், முக்கியமான பாடம். ஸோ இதுல நீங்க நோட்ஸ் நான் போட்டு விடுறேன், கேள்வி போட்டு விடுறேன். அப்போ கேள்விக்கான பதில் எழுதுனீங்கன்னா அதுக்கான நோட்ஸ் கம்ப்ளீட்டடா இருக்கும். வச்சுக்கொள்ளுங்க, 10-11 வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா நான் அந்த கிட்டத்தட்ட ஓலவே ஸ்டாண்டர்டுக்கு தான் ஓரளவு படிப்பிச்சிருக்கேன் அந்த பாடத்தை. நான் கிரேட் 11 ஓரளவு படிப்பிக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் படிப்பிச்சிருக்கிறேன். ஸோ இதுல குறிப்பா சடப்பொருள் வந்து பேசிக் 6 to 8 வரைக்கும் இருக்கிற விஷயம் போட்டுட்டு, தூய பதார்த்தம், மூலகம், மூலகத்தின் குறியீடுகள், பிறகு சேர்வைகள் ஆக்குற மூலகங்கள் என்னென்ன, பிறகு கலவை, ஏகவன கலவை, பல்லின கலவை, அடுத்து ஒரு கலவைன்ற கூறுகளை வேறாக்குற முறை வரைக்கும் நாங்க பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஸோ அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் நோட்ஸுக்கான வழிமுறையை நான் செஞ்சு தரேன் கட்டாயம். இன்னொரு விடயம் என்னன்னா, இந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்ட இதையும் நாங்க பார்த்துக்கொள்ளணும். பீரியோடிக் டேபிள் இது முக்கியம். ஏண்டா இது கிரேட் 10ல போய் படிக்கிறது. நாங்க
நாங்க இப்போவே படிச்சுக்கொள்வோம். நான் பொதுவா படிக்கிறாக்களுக்கு சொல்லிடுவேன் 9ல படிச்சிருங்க பூ, ஏன் 10ல தேவையில்லைன்னு சொல்லிடுவேன். 10ல போய்க்க கம்ப்ளீட்டடா போகணும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குற விஷயம். ஸோ பெரிய வேலை ஒன்றும் இல்லை. இந்த பாருங்க இருக்கு, இதை பார்த்து பயந்துறாங்க, என்னடா இவ்வளோ பெரிய அட்டவணை ஒன்று எடுக்கிறோம்ட்டு. இது ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த பாருங்க இருக்கு, அநேகமா உங்களை பார்த்துருப்பீங்க. ஓ ஓகே, இதுக்கு பேர் ஆவர்த்தன அட்டவணை என்று பெயர். நீங்க அந்த பாட புத்தகத்துல பாருங்க, இந்த மூல குறியீடுகள் பாடமாக்குறீங்க நிறைய. அந்த மூல குறியீடுகள் எல்லாம் சேர்த்து எடுக்கப்பட்ட ஒரு அட்டவணை தான் இது. இதுக்கு பேர் ஆவர்த்தன அட்டவணை. இதை பார்த்து பயந்து போட்டுறாங்க, என்னடா இவ்வளவு பெருசு இருக்குத பாடமாக்கணுமான்றல யோசிக்காங்க. இதுல இது இவ்வளவு பெருசும் வராது. இதுல இந்த முதல் 20 மூலகங்கள் மட்டும் நாங்க பாடமாக்க வேண்டியிருக்கு கிரேட் 10க்கு, சாரி 10, 11க்கு. இது இவ்வளவும் இவர் ஐதரசன், இவர் ஹீலியம், இதோட சேர்த்து இந்த 2 பேர் பொட்டாசியம் கல்சியம். மற்றதெல்லாம் வேணாம், மற்றெல்லாம் மறைச்சு போடுறேன் இங்க. ஓ எதுக்கு வம்பு? ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இந்த அட்டவணையை நாங்க அழகா வடிவமைச்சு மனனம் செய்து கொள்றது எங்களுக்கு நல்லா. இந்த பாருங்க, முதலாவது ஹைதரசன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், புளோரின், நியோன், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பொஸ்பரஸ், சல்ஃபர் அப்படின்னா கந்தகம், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கல்சியம். இதில் நினைக்கிறேன் இந்த பெர்லியம், ஹீலியம்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கும் எங்களுக்கு. பட் இந்த 20 தான் எங்களோட பேஸ், அடிப்படை, எங்களோட ஓ லெவலுக்கு தேவையானது. ஆனால் இதை விட உங்களோட கிரேட் 9ல அதிகமாக தான் இருக்கு. ஸோ உங்களோட 9ல இருக்கிறத நீங்க மனனம் செய்து கொண்டா 10 ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் ஒன்று எடுத்து படிச்சு கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கு நியூ கமர்ஸ் யாரும் இருந்தீங்களா? நான் கேட்க மறந்துட்டேன் வந்த வேகத்துல. இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணேன், அல்லது சக்சஸ்க்கு முதல்ல உமைரா அப்படியா? நானும் இன்னைக்கு தான் சார் வந்திருக்கிறேன். ஓ அரஃபாத், எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? அரஃபாத் ஹம்மாந்தோட்டை. அம்மாந்தோட்டை. அரஃபாத் ஹம்மாந்தோட்டைண்டா உங்களோட ஸ்கூல் பேர் தெரிஞ்சு கொள்ளலாமா? சஹிராவா? இல்ல சார், எம்ஆர் தாசி முஸ்லிம் வித்யாலயம். அப்படின்னா அது ஹம்மாந்தோட்டை ஏரியாவிலே தான் இருக்குது அப்படியா? ஆமா சார். ஓகே அரஃபாத், ஓகே. ஜஹிராண்டா கொஞ்சம் எனக்கு பழக்கம். ஓகே, பரவாயில்ல. அரஃபாத் கிரேட் 9 அம்மாந்தோட்டில இருந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு தான் முதல்ல ஜாயின் பண்ணி இருக்கிறீங்களா, அல்லது சக்சஸ்ல வேற வகுப்புக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க? வேற வகுப்புக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு சயின்ஸ் எப்படி உங்களுக்கு செட்டிஸா? ஆம் சார், சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஓகே அரஃபாத், ஓகே அரஃபாத்தை நாங்க வெல்கம் பண்ணிக்கொண்டு யார் அடுத்து யாருங்கட உமைரா. ஆம் சார். உமைரா எங்க இருந்து ஜாயின் பண்றீங்க? மாத்தளை. மாத்தளை இல்லையா? ஓ. ஓகே, என்ன மாதிரி உங்களுக்கு பாடம் என்ன மாதிரி உங்களுக்கு ஓரளவு விளங்குன மாதிரி இருந்ததா? என்ன மாதிரி உங்களை எதிர்பார்ப்பு என்ன மாதிரி? நல்லா இருந்துச்சு சார். ஓகே, அநேகமா வார்த்தைகளாக சொல்றது நான் பெரும்பாலும் விரும்புறது இல்லை. ஏண்டா சிரமப்பட்டு வாரீங்க, ஜாயின் பண்றீங்க ஆன்லைன் கிளாஸுக்கு. உங்களுடைய உண்மையான ஃபீட்பேக் எங்களுக்கு தேவைப்படும். அக்ஷயன் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்னத்த சார் சொல்றேன்? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்லையே சார். ஓகே, சொல்லணும், ஃபீட்பேக் சொல்லணும். சார் போர்டு வச்சு படிப்பீங்கன்னு சொல்லணும் அக்ஷயன். ஓ சொல்லணும் சார், ஒயிட் போர்டு இல்ல சார், ஒயிட் போர்டு வச்சு படிப்பிச்சாதானே சார் விளங்கும்னு சொல்லணும் அக்ஷயன். நீங்க ஒயிட் போர்டு வச்சு படிப்பிக்காத சார், ஒரு வீடியோ போட்டாலே போதும். அப்படியா? ஓகே, சோ வேற யாராவது நியூ கமர்ஸ் இருக்கிறீங்களா இன்னைக்கு? இல்ல. சோ எங்கட நியூ கமர்ஸ் வரல சார். ஓ வரல. சாஜிதா இல்ல, ஹோபினா இல்ல, நிறைய பேர் இல்ல. அனைவரும் நினைக்கிறேன்
இந்த மந்த் எண்டில் ஜாயின் பண்ணுவாங்களா இருக்கும் பெரும்பாலும். ஓகே, ஸோ நாங்கள் புதுசாக வந்த ஆட்கள் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். அதே மாதிரி எங்களோட வளமான ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு போகிறோம். ஸோ படிங்க வீடுகளை நின்று கட்டாயம் எங்களோட இன்றைக்கு சொல்லியிருந்தாங்க எங்களோட ஃபரா சொல்லியிருந்தாங்க நோட்ஸுக்கான வழி செய்யுங்க. ஓகே, நான் நோட்ஸுக்கான கேள்விகளை போட்டு விடுறேன். ஸோ நாங்கள் அடுத்த கிளாஸ் நான் நினைக்கிறேன் அடுத்த பாடம் முடிப்பேன், விசை பாடம் அடுத்த கிளாஸ்ல முடிப்பேன். ஸோ இன்னொரு பாடம் சார். ஓ, விசை படிப்பிக்கணும், அமுக்கம் படிப்பிக்கணும், அடுத்து மனித குருதி சுற்றோட்ட தொகுதி படிப்பிக்கணும். 3 பாடம் இருக்கு. அநேகமா நான் நினைக்கிறேன் அடுத்த கிளாஸ் ஒரு கிளாஸ் தான், விசை ஒரு கிளாஸ்ல முடிச்சிருவேன். அங்கிட்டுக்கு நாங்க அங்கிட்டுக்கு வர கிளாஸ்ல அமுக்கம் ஒரு கிளாஸ்ல முடிச்சு தரலாம். இந்த சுற்றோட்டம் ஒரு 2 அல்லது 3 கிளாஸ் எடுக்கும். ஏப்ரல் முடிய முன்னாடி உங்களுக்கு இந்த 3 பாடம் முடிச்சு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ எல்லாருக்கும் God bless you. நாங்க அடுத்த கிளாஸ் Thank you. Thank you sir. Bye sir. Good night sir. Bye sir. Thank you sir. Bye. Okay, good night.